பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா. வணக்கம் நேயர்களே, மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. பரப்புரை களம் பரபரக்கிறது. மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கப் போவது யார் என்ற கேள்வி இந்த தேர்தல் களத்தின் முக்கியமான முதன்மையான கேள்வியாக எடுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை 4 முனை தலைவர்களும் தத்தமது பாணியில் மக்கள் முன்பாக எடுத்து வைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான தேர்தல், அதுதான் தமிழ்நாட்டுக்கான நாங்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக அவர் முன்னிறுத்துகிறார். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்பதில் தொடங்கி நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பு வரை பல்வேறு விதமான விஷயங்களில் மத்திய பாஜக அரசு தமிழர் விரோத போக்கோடு நடைபெறுகிறது. எனவே அந்த அரசை, அந்த கூட்டணி கட்சிகளை எதிர்த்து போரிடுவதுதான் நம்முடைய நோக்கம். எனவே தமிழ்நாடு வெர்சஸ் NDA என்ற விஷயத்தை முன்னிறுத்தி அதுதான் மக்களுக்கான அரசியல் என்ற களத்தை திமுக முன்வைத்து பேசி வருகிறது. அது மட்டுமல்லாமல் திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நல திட்டங்களை நிறைவேற்றி சமூக நீதியையும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற வகையிலும் மக்கள் முன்பாக அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இது ஒருபுறம் இருக்க, அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் கடந்த ஆட்சியில் உலகமே பேரிடரால் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தமிழ்நாட்டை கொரோனா பாதிப்பில் இருந்து மீட்டிருக்கிறோம். 7.5% உள் இட ஒதுக்கீடு முதல் பல்வேறு விதமான மக்களுக்கான அரசியலை பார்த்து செய்திருக்கிறோம். மீண்டும் நாங்கள் அரியணை ஏறினால் அப்படியான விஷயங்களை மக்களுக்காக நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று வாக்குறுதிகளை அளித்து வருகிறார். மேலும் திமுக தலைமையிலான அரசு சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. வாரிசு அரசியல், ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அனைத்து தரப்பு மக்களுக்குமான கேடு தரக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதனை அகற்ற வேண்டும். மக்களுக்கான உண்மையான நல்லாட்சியை நாங்கள் கொடுப்போம் என்று அவர் வாக்குறுதி அளித்து பேசி வருவதை பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி முதல் கூட்டணி கட்சி தலைவரான பாமக தலைவர் திரு அன்புமணி வரை இந்த கருத்தையே முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இலவசங்களை கொடுத்து எம் மக்களை கையேந்த விட்டிருக்கின்றனர். 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதை பெருமையாக முன்வைத்து வருகின்றனர். 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இந்த மக்களை வைத்திருப்பது யார் என்ற காட்டமான விமர்சனங்கள் தொடங்கி பல்வேறு விதமான கருத்துக்களை ஆளும் ஆண்ட திராவிட கட்சிகள் மீது முன்வைத்து பேசி வருகிறார். நாங்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல்தான் உண்மையான மக்களுக்கான அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் என்று தமிழ் தேசியத்தை முன்வைத்து அவர் ஒருபுறம் களம் காண்கிறார். புதிய ஆட்டக்காரராக களமிறங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், திமுக எதிர்ப்புதான் உண்மையான மக்களுக்கான அரசியல் என்ற கருத்தை முன்வைத்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று செல்லுமிடமெல்லாம் அவர் தன்னுடைய கருத்தாக முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. துறைவாரியாக எந்தவிதமான வாக்குறுதிகளை முன்வைக்காமல் இருந்தாலும் திமுகவை இந்த ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று பொதுவாக மக்களிடத்தில் அவர் கூறி வருகிறார். அந்த வார்த்தைகளே போதும் மக்களிடத்தில் தாவேகாவுக்கான நம்பிக்கையை பெற்றுத் தருவதற்கு. நாங்கள் உண்மையான மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருத்துக்களை முன்வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இவ்வாறாக 4 விதமான கருத்துக்கள் இருக்க, உண்மையிலேயே மக்களுக்கான அரசியலை முன்வைப்பது யார் என்ற கேள்விக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்காக நாடறிந்த 6 ஆளுமைகளை அழைத்து இந்த மேடையை நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம். பரப்புரை முதல் வாக்குறுதிகள் வரை மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துவது யார் என்ற கேள்விக்கான பதில்களை முன்வைக்க திமுக தரப்பில் இருந்து அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு மதிவாணன் நம்மோடு இணைகிறார். அதிமுக செய்தி தொடர்பாளர் திருமிகு நிர்மலா பெரியசாமி நம்மோடு இணைகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சூரிய பிரகாஷ் நம்மோடு இணைகிறார். நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் 1000 விளக்கு சட்டமன்ற வேட்பாளர் திரு களஞ்சியம் நம்மோடு இணைகிறார். தமிழக வெற்றிக் கழக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து திரு ஜேம்ஸ் மார்டின் நம்மோடு இணைகிறார்.
அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிளா நம்மோடு இணைகிறார். பரப்புரை முதல் வாக்குறுதிகள் வரை மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துவது யார்? நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் திரு ஜேம்ஸ் மார்ட்டின் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த தேர்தல் களம், இந்த 2026 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் பதிவு மற்றும் அவரை காண்பதற்காக ஒரு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து அலையாக வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து வெள்ளம் போல் வந்து நிற்கிறாங்க. இவ்வளவு இளைஞர்கள், இவ்வளவு மக்களும் வந்து ஒரு அரசியல் தலைவர், அதாவது பல தரப்பட்ட விமர்சனங்களை வந்து வைக்கலாம். எப்படின்னா, நடிகரை பார்ப்பதற்காக வருகிறார்கள் மக்கள் அப்படின்னு. கடந்த 2 வருடமாக அவர் அரசியல் பயணத்தில் இருக்கார். நடிப்பை விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் அந்த விமர்சனம் வைக்கப்பட்டாலுமே மக்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களாக பார்க்கவில்லை. இன்று தாவேகா தலைவர், அதாவது ஒரு மக்களின் தலைவராக, தாவேகா தலைவராக தான் அவரை பார்த்து கொண்டு தன் தலைவனை பார்ப்பதற்காக அலையாக வருகிறார்கள். விஜய் அவர்களும் எஸ்ஓபி எவ்வளவு போட்டாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, தன் மக்களை, அதாவது தமிழக மக்கள் அனைவரையும் வந்து சந்திக்க வேண்டும் என்று அவர் ஒரு இடமாக சேர்த்துக்கிட்டே இருக்காரு. மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் வராதீங்க, பைக்கில் என் பின்னால் தொடராதீங்க, பத்திரமா வாங்க, இளம் பெண்கள் அதாவது குழந்தைகளோட வராதீங்க, இந்த மாதிரி சொல்ல முடியதெல்லாம் தாண்டி அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செல்லும் இடம் எல்லாமே கூட்டம், அவ்வளோ மக்கள். அப்போது இது வந்து இதற்காக தான் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து இது எலெக்ஷன், எனக்கும் என் மக்களுக்கும் இது ஒரு எமோஷன், இது ஒரு எமோஷனலான தேர்தல். இல்ல, இந்த எமோஷனுக்காக இதுவரைக்கும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறாரு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்? சார், தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு, போக போறாரு. இன்னும் ஒரு 10 நாட்கள் இருக்கிறது. என்னுடைய நினைவு சரின்னா 4 இடத்துக்கு தான் போயிருக்காரு. இல்ல, அந்த 4 இடம் தான். அதுல ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு 5 தொகுதிகள். இல்ல, அதுதான் வரேன் நான். இப்போ இந்த மாதிரி பரப்புரைகள்ல இவ்வளவு கூட்டம் பார்க்கும் பொழுதே தெரியும் எவ்வளவு சிரமம் மற்ற கட்சிகளுக்கு. இப்போ நம்ம வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு மற்ற பிரச்சாரங்களை பற்றி சொல்லாமல் இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்தை சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லி எஸ்ஓபிகள் வந்து அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை போட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து நடத்தப்படுது. ஆனால் இன்னொரு புறம் யார் பண்றா? சார், எலெக்ஷன் கமிஷன் தான், தேர்தல் ஆணையம், காவல்துறை, ரெண்டுமே தான் ஒரு கம்பைன் பாடி. உங்க கட்சியில இருந்து என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சியிலிருந்து இறங்கி, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இனிமேல் எங்களுடைய வேகத்தை பாருங்க. வேகத்தும் வந்துகிட்டு தான் சார் இருக்கு. அதாவது வேகமா வர முடியல. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஒரு 3 தொகுதி கவர் பண்ணலாம் அப்படின்னு அவர் போகும்பொழுது ஒரு தொகுதியும் கவர் பண்றதுக்கு எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்றது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு மற்ற கட்சிகள்ல இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிரமமே இல்லாமல் போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் இல்லை. ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம்னு, முதல்வர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ மற்றவர்களோ வந்து போகும்பொழுது ரொம்ப சிரமமே இல்லாமல் அழகாக போகிறாங்க. பிரச்சாரம் நிறைய இடம் கவர் பண்ண முடியுது. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை, காவல்துறைக்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழாக இருக்கிறது நிலைமை, கட்டுக்கடங்காத கூட்டம். அதே போல் விஜய் அவர்கள் மட்டுமே வந்து பிரச்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு. அவர் ஏன் வரல, அவர் எங்கே இருக்கார், அவர் வரும்போதெல்லாம் கூட்டம் லட்சக்கணக்காக வந்து நின்று கொண்டிருக்கார்கள். ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிகளிலும் அவர் சொன்னது போல ஒரு விஜய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தொகுதிகளிலும் அங்கேயுமே கூட்டம். அதாவது பணம் கொடுக்காமல் தன்னெழுச்சியாக இப்படி ஒரு கூட்டம் வந்து இதுவரை கண்டதில்லை. நீங்க எல்லா தொகுதிகளையும் விட்னஸ் பண்ணலாம். பேசுறது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் என்றாலுமே அதை கேட்பதற்கு அத்தனை லட்சம் மக்கள் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அந்த 10-15 நிமிஷத்துல எத்தனை மக்கள் பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்றாரு? சார், மக்களுக்கு பிரச்சனையே வந்து இருக்கிற ஆட்சியினால தானே சார், இருந்த ஆட்சியினாலையும் இருக்கிற ஆட்சியினாலையும். இப்போ இது வந்து இந்த விமர்சனம் நிறைய இடங்கள்ல வருது. என்னன்னா, மக்கள் பிரச்சனைகள்ல இந்த இடத்துல இருந்து இதை பேசலாம், அந்த இடத்துல இருந்து இதை பேசலாம், இந்த பகுதியில் இதை பேசலான்ற ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் அவர் சொல்றதே என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியே இதுவரை கண்ட ஆட்சிகளில் ரொம்ப மிகவும் மோசமா இருக்கு. அப்போ மக்களுக்கு எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனை இருக்கு. இந்த தொகுதி இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, அனைத்திலும். அதாவது தமிழகம் வந்து மிகப்பெரிய கடன் சுமைகளை வந்து வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு 2021 குற்றச்சாட்டு வைத்தார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் ஏகப்பட்ட வழக்குகளுக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு கிடைத்தது.
இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திற்கும் வந்து நாங்கள் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சொன்ன அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையே வந்து 23 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, நாங்கள் வந்தால் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதி இன்றளவும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அனைத்து தெருக்களிலும் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களில் நடக்கிறது தான் தமிழகத்தில் கிரைம் ரேட் அதிகம். இதை வந்து எப்படி வந்து இவர்கள் வந்து விவரிக்கிறாங்கன்னா, இந்திய அளவில் நாங்கள் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம போன வருஷம் நம்ம ஊரில் நடந்த குற்ற சம்பவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி ஒப்பீடு குறைந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏறிக்கொண்டே போகிறது. சிறுவர் சிறுமிகளுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. போஸ்கோ வழக்குகள் வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிட்டு இருக்கு. தமிழகத்தில் இதுவரை வாங்காத கடன் இந்த 5 வருடத்தில் நடந்திருக்கு. என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அது முன்னேற்றம் இல்லை, வெறும் ஏமாற்றம். இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தா 2500 கொடுக்குறோம், மோதிரம் போடுறோம், இல்ல, அது சீர்வரிசை சொல்றேன். கொடுக்குறோம். அடுத்து அதுதான் வரேன். இல்ல அதுதான் வரேன். அதாவது இப்போ நீங்க ஒரு சின்ன ஒப்பீடோட சொல்றேன். மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய், அது தோராயமாக 1,35 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 கோடி ரூபாய் வரும். அப்போ 5 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக அது 75,000 கோடி ரூபாய் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் அப்படிங்கிறது வந்து சிட்டிஸில் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி தோராயமாக ஒரு வருடத்திற்கு 4,000 கோடி ரூபாய் தான். இதுதான் பட்ஜெட்டில் இருக்குது. ஆனால் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நமக்கு வந்து என்ன கிடைச்சது? அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் வந்து சொன்னது என்னன்னா, நாங்கள் சொன்னதை செய்வோம், அதை செய்யவில்லை, சொல்லாததை செய்வோம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதில் தான் மொத்தமாக செஞ்சு விட்டுட்டாங்க. இபி பில்லு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த இது எப்படின்னா வருடம் வருடம் நமக்கு ஏறும். அப்போது மாதம் ஒரு முறை நாங்கள் வந்து பில்லு கட்டுற மெத்தடாலஜி கொண்டு வருவோம், அதனால் உங்களுடைய நிதிச்சுமை குறையும்னு சொன்னவர்கள் அதை செய்யவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், நம்ம வந்து ஒரு பதியணும் நம்மளுடைய வீடு நிலம் அப்படின்னா அதனுடைய விலையை பன்மடங்கு உயர்த்தி விட்டார்கள். அப்போது இந்த மாதிரி மக்களுக்கு அன்றாடம் உபயோகப்படுறது, அதாவது வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மக்கள் ஒரு சாமானிய மக்கள் சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் விலைவாசி குறைப்போம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லா விலையும் ஏறி இருக்கு. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து பெட்ரோலுக்கு மானியம் தரோம்னு சொன்னோம். அப்போ அன்றாட மக்களுக்கு இது எல்லாமே ஒரு சேவிங்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு பேக்கெட்ல இருந்து ஒரு குடும்பத்தினுடைய பேக்கெட்ல இருந்து ஒரு வருடத்தில் தோராயமாக குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் எடுக்கிறாங்க சாமானிய மக்களுடைய இதில் இருந்து, இந்த இபி விலை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது மூலமாக. ஆனால் கொடுப்பது என்னவோ பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தனி நபர் ஒரு குடும்பத்திற்கு 23,000 ரூபாய். ஆனால் அதற்காக வந்து 5 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒத்துக்க முடியாது. இப்போ விஜய் அவர்களுடைய வாக்குறுதி, அதாவது தாவேகாவுடைய வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் தருகிறோம் அப்படின்றது. அப்போது அதையே வந்து 2 மடங்காக எடுத்துப்போம். உதாரணத்துக்கு 16,000 கோடி ஆகுது அப்படின்னா 32,000 கோடி ஆகும். அதே மாதிரி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரம் அப்படிங்கிறது வந்து இதை எப்படி பார்ப்பது அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நம்ம தமிழகத்தில் பிறப்பு வந்து ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. அதாவது இன்ஃபன்ட் பர்த் ரேஷியோ வந்து ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை ஊக்குவதற்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்கம். அதே போல் மேரேஜஸ் பதியப்படுகின்ற எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப குறைந்து கொண்டே போகிறது கடந்த 2-3 வருடமாக. அதற்கு தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணன் சீராக நான் வந்து தாலிக்கு தங்கமும் பட்டுப்புடவையும் தருகிறேன் அப்படின்னு. அதே போல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் 4,000 கோடி ஆகுதுன்னா தமிழகம் முழுவதும் எடுக்கும் பொழுது அது ஒரு 4 மடங்கு ஆகும். ஆனால் இது எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஊழல் நடக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த 10.5 லட்சம் கோடி கணக்கு எடுத்தோம் அப்படின்னா தமிழக வரலாற்றில் இந்த ஆட்சியில் நடந்தது போல ஊழல் இதுவரை என்றுமே நடந்திருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களை விட அதிக வீரியமா இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. உங்களை மட்டும் ஏன் மக்கள் நம்பணும்? ஏன் நம்புவாங்க? காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி வந்தவங்க செய்யாததனுடைய எதிர்பார்ப்பு தான் மக்களுடைய ஏமாற்றம் நம்பிக்கையாக மாறுகிறது. விஜய் அவர்கள் மேலே அது நம்பிக்கையாக மாறுது. காரணம் என்னன்னா, அவர்கள் பேசும்போது பாருங்களேன், ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஏமாற்றம் தானே மிஞ்சுது, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அது பேர் என்ன அப்படின்னா 2 வகை இருக்கிறது. ஒன்று என்னன்னா, இவர்கள் சொன்னதை பார்த்தாச்சு, செய்கிறோன்னு சொன்னதை கேட்டாச்சு, எங்களுக்கு இன்னமும் ஏமாற்றம் இருக்கிறது, ஒரு முறை மாற்றி பார்ப்போம் அப்படியே என்றாலே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால்
இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் தாண்டி ஒரு பிரதான ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார் தாவேகா தலைவர். என்ன அப்படின்னா, நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு. இன்றளவும் இந்த திமுகவோ இல்லை அதிமுகவோ அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இது நாள் வரைக்கும் எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் நேர்மையாக சம்பாதிச்சு இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கோம், நாங்கள் ஊழலே செய்யலை, நாங்கள் நேர்மையாக சம்பாதிச்சிருக்கோன்னு அவர்களுடைய சொத்து கணக்குகளை நேர்மையால் காட்டினால் நிச்சயம் மக்கள் நம்புவார்கள். ஆனால் அந்த காலம் மலையேறி விட்டது. மக்கள் மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா தெருக்கள்லையும். ஸோ விஜய் அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் வருவார். நன்றி திரு ஜேம்ஸ் மார்ட்டின், முதற்கட்ட கருத்தை முன்வைத்ததற்கு. தொடர்ந்து தன்னுடைய முதல் பார்வையை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு களஞ்சியம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு மிக அற்புதமான வசனம் இருக்கும். என்ன வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பேராசையை தூண்ட வேண்டும் அப்படின்னு ஒரு வசனம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் கடந்த 50 ஆண்டு காலமாகவே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய பேராசையை தூண்ட வேண்டும். எப்படி தூண்டணும்? உனக்கு அண்டாதாரன் குண்டாதாரன், நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா உனக்கு காடு தாரேன் வீடு தாரேன், உன்னை அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களினுடைய பேராசையை தூண்டி அவர்களுடைய வாக்கை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் இவர்களை சந்திக்க முடியாது, மக்களையும் இவர்கள் சந்திக்க மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை யார்கிட்ட போய் கேட்கிறது சொல்லுங்க பாப்போம். அரசியல் என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? உண்மையாகவே கற்றவர்கள், கற்றறிந்தவர்கள், சுயமாக சிந்திக்க தெரிந்தவர்கள், சார்பற்று நின்று சிந்தித்து பாருங்கள். அரசியல் என்பது இன்றைக்கு முதலீடாக இருக்கிறதா இல்லையா? அரசியல் என்பது வியாபாரமாக இருக்கிறதா இல்லையா? அரசியல் என்பது இன்றைக்கு தொழிலாக இருக்கிறதா இல்லையா? யோசிங்க. முதலீடு செய்தவர்கள், ஒரு தொழிலில் முதலீடு செய்தவர்கள் அந்த முதலீட்டை திரும்ப எடுக்கணும், லாபம் சம்பாதிக்கணும் நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்களா? யோசிங்க. இன்றைக்கு தமிழக அரசியல்ல இன்னைக்கு முதலீடு செய்யறாங்க. எதுல இருந்து முதலீடு செய்யறாங்க? கூட்டம் போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. அது நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேசி பேசி கூட்டத்தை கூட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்டி கொண்டாந்து வச்சு பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய இழிவு! கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்ல விஜயும் அப்படிதான் பண்றாரா? நோ கமெண்ட்ஸ். அதாவது நான் பத்தி அரசியல் தலைவர்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய குறுக்கீடு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன் அவர் அரசியல் தலைவர் இல்லையாங்க? ஆகட்டும், அப்ப பேசுவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. தொண்டர்கள் என்பவர்கள் ஒரு தலைமையினுடைய கருத்தை, கொள்கையை, லட்சியத்தை ஏற்று அவருக்காக உயிர் கொடுத்து களத்தில் நிற்பவர்கள் தொண்டர்கள். ரசிகர்கள் என்பவர்கள் திரையிலே ஒருத்தரை பார்த்து அவருடைய நடிப்பு ஒவ்வொரு படத்துக்கும் வேற வேற கேரக்டரா இருக்கும், வேற வேற மாதிரி பாடுவாரு ஆடுவாரு, அதை பார்த்து கைதட்டி விசிலடித்து ரசிப்பவர்கள் ரசிகர்கள். தம்பி மதிப்புக்குரிய விஜய் அவர்களோடு இருப்பவர்கள் இன்னும் தொண்டர்களாக அவர்கள் மாறவில்லை, அவர்கள் ரசிகர்களாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். அதனால ஏன் அவர்கள் ரசிகர்களாகவே இருக்காருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் கட்சி தலைவராக மாறவில்லை. அதனால் அவர் பின்னால் நிற்பவர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பதால் தான் நீங்கள் விஜயை பற்றி சொன்ன உடனேயே நான் சொன்னேன் நோ கமெண்ட்ஸ் என்று. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருகிறேன். 2010 கட்சி ஆரம்பித்து மே 18 மதுரையில் கட்சி ஆரம்பித்து 2010 இருந்து 2016 வரைக்கும் அரசியல் களத்துக்கு, அதாவது தேர்தல் அரசியல் களத்துக்கு வராமல் தமிழகம் முழுவதும் சென்று ஊராக தெரு தெருவாக 10 பேர் 20 பேர் 100 பேரை கூட்டி வைத்து தன் கொள்கையை, தன் லட்சியத்தை, தன் தத்துவத்தை, தன் கோட்பாட்டை தொண்டை அறுது ரத்தம் சொட்ட சொட்ட தமிழகம் முழுவதும் பேசி ஒரு கோட்பாட்டுக்குள்ள ஒரு மக்கள் படையை கட்டமைத்து 2016 அரசியல் களத்துக்கு வந்தான் பாருங்க. அவன் தான்டா மக்கள் தலைவன். அவன் பின்னாடி நிக்கிறவன் தான் தொண்டன். அதனால இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் களத்துல வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. வாக்குறுதிகள் என்பது மக்களை ஏமாற்றுறது. வாக்குறுதினா என்னங்க?
நான் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், அந்த சத்தியத்தை என் உயிரே போனாலும் அதை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதான வாக்குறுதி. இன்னைக்கு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு நேற்று நிற்குதா? கடந்த 50 ஆண்டு காலமா இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினார்களா இல்லையா? நான் 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேன். 1000 விளக்கு தொகுதியில் நேற்று நான் வாக்கு கேட்க போறேன். அப்படியே எலிவள மாதிரி சந்தா போகுது. அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இந்த இடத்துல நாங்க வாழ்றோம்னு சொன்னாங்க. என் தாய் மீது சத்தியமா, என் தலைவன் மேதகுவே பிரபாகரன் மீது சத்தியமா அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து இந்த சந்துக்குள்ளதான், இந்த எலி வழக்குள்ளதான் 10க்கு 10க்குள்ளதான் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருசாகி அவர்களுக்கு திருமணம் செய்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை முறை திமுக வென்றிருக்கிறது, எத்தனை முறை அதிமுக வென்றிருக்கிறது. அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? என்னமா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு கேட்டா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதெல்லாம் இடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி இந்த நிலப்பரப்பில் எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. முதல்ல நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதில்லை, நாங்கள் ஆட்சி வரைவு கொடுக்கின்றோம். மக்களை நாங்கள் சந்திக்கிற போது எந்த சத்தியத்தையும் பண்ணி கொடுக்கல. 3 அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய குடிநீர் இலவசம் என்று சொல்லுகிறோம், மருத்துவம் எல்லோருக்கும் சமமான மருத்துவம், அவன் முதலமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி ஒரே மருத்துவம் தான். கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். படித்து முடித்த பிறகு வேலை, அந்த வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகிற ஒரு சுயமரியாதையோடு கூடிய பெருமை மிக்க வாழ்க்கை. இந்த தத்துவத்தை, இந்த கொள்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோமே ஒழிய நாங்கள் 2000 தர்றோம், 1000 இதுல பெருமை வேற. நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2000 கொடுப்போம். இதுல இன்னொருத்தர் புதிய சக்தி, அவன் நான் 2500 கொடுப்பேன் அப்படி. என்ன இதுல பெருமை? ஐயா, நாங்கள் மக்களை, இந்த திராவிட சக்திகள் மக்களை வரிசையில் நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. எப்படியெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க? தேர்தல் வந்துட்டா இலவசம் கொடுக்கிறதுக்கு வரிசையில், இலவசம் வாங்க வரிசை. பொங்கல் வந்து விட்டால் பொங்கல் படி வாங்க வரிசை. டாஸ்மாக் கடை திறந்தாச்சுன்னா டாஸ்மாக் சரக்கு வாங்குறதுக்கு வரிசை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்களை சொந்த காலில் நிற்க வைப்பதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. திரு களஞ்சியம், மக்களுக்கான அரசியலை இவ்வளவு முன்வைக்கிறீங்க, 15 வருஷமா அந்த மக்கள் உங்க கூட நிக்கவே இல்லையே, ஏன் நிக்கல? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக 23 கட்சிகள் கூட்டணி, அண்ணா திமுக 15 கட்சி கூட்டணி என்று நான் நினைக்கின்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி இந்த 60 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து இங்கு மிக மோசமான மக்கள் விரோத அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் சக்திகளோடு கூட்டணி போனால் நம்மை மக்கள் துரோகி என்று சொல்லிவிடுவார்கள் என்று தனித்து நிற்கிற ஒரு கட்சி இதுவரை தோற்றதே இல்லை. என் அன்பான உறவுகளை, முதல் தேர்தலில் 1.1 வாக்கு வாங்கி அதை 4ஆக மாற்றி அதன் பிறகு இந்த மக்கள் அந்த 4% வாக்கை 7% வாக்காக மாற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில், எங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு சம்பந்தமே இல்லை, எங்கள் அண்ணன் நாடாளுமன்றத்தில் வென்று நான் இந்தியாவுக்கு பிரதமராக போறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த மக்கள் எங்கள் மீது கொண்ட நம்பிக்கை 8.22% வாக்கு வழங்கி இந்திய நிலப்பரப்பில் தனித்து நிற்கிற ஒரு கட்சி என்னவாயிருக்கு? தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இது வளர்ச்சி இல்லையா? இது மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம் இல்லையா? ஆனா திரு சீமான் விரக்தியா பேசுறாரு. சமீபத்துல பூச்சி மருந்தை கொடுங்க, வேணா வாங்கிட்டு செத்து போறேன், சுடுகாட்டுல போய் பேசியிருந்தா பணம் கூட எந்திரிச்சிருக்கும், ஆனா அந்த இனத்தை எழுப்ப முடியல என்னால அப்படின்னு விரக்தியா பேசுறாரு. நீங்கள் பிழையாக புரிந்து கொண்டாமைக்காக நான் வருந்துகிறேன் ஐயா. இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக உண்மையையும் நாங்க தேர்தல் களத்தையே நாங்கள் பரப்புரையவே எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எஜுகேட் பீப்புள், இந்த மக்களை வரலாற்றை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை உண்மையாக எடுத்து சொல்லி இந்த மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்து அவர்களை எஜுகேட் பண்ற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்க ஒழிய தேர்தல் களத்தில் பரப்புரையில் நாங்கள் மக்களை விழிப்புணர்வு அடைகிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப விரக்தி இல்ல,
என்னங்கய்யா? அப்ப விரக்தி எல்லாம் இல்ல. விரக்தி சுத்தமா கிடையாது. சரி. நாங்கள் சொல்லுவதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலமாக ஒரு பொது புத்தியில் தவறான அரசியலை திணித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை என்னவென்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வரலாறும் அவர்களுக்கு புரியவில்லை. வரலாற்றை மறைத்து சுய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கி இல்லாத திராவிடத்தை திணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதால் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கான கட்சி. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் மக்கள் தலைவர் என்று கூறி அமர்கிறேன். நன்றி திரு களஞ்சியம். தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு சூரிய பிரகாஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தாத்தா காலத்தில் ஹிந்தி மொழி பிரச்சாரத்தில், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எப்படி மாணவர்கள் போராட்டத்தை இவர்கள் திருடி கொண்டார்கள் என்பதை எங்கள் தாத்தா அப்பாலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அண்ணங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிற காலத்தில் ஈழப் பிரச்சனையில் தமிழ் இனத்திற்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தார்கள், எத்தனை கோடி மக்கள் சாவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். கடந்த 5 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி ஜென் ஆல்ஃபா எல்லாம் திமுகனா யாரு, உண்மையான திமுக எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுக்கும் என்பதை அவர்களும் தெரிந்து கொண்டார்கள். இன்னொரு முறை திமுக அவங்க ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, ஒரு முட்டாள் ஃப்ரெண்டு, மச்சான் இன்னைக்கு 200 ரூபா பணத்தை லூஸ் பண்ணிட்டான்டான்னு. எப்படா விட்டானே? இந்தியா ஜெயிக்கும் மேட்ச்சில் பெட்டு கட்டினேன், 100 ரூபா போச்சுடா அப்படின்னானா. சரிடா, அதுக்கு 100 ரூபா தானே போயிருக்குன்னு 200 ரூபா எப்படியா போச்சுன்னா, சாயங்காலம் ரீப்ளே போட்டாங்க, அதுலேயும் கட்டினா இன்னும் 100 ரூபா போயிருச்சுடான்னா. தமிழ்நாட்டிலையும் ஏற்கனவே 5 வருஷம் திமுகவுக்கு இந்த மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அடிபட்டு இருக்கிறார்கள். இன்னொரு தடவை திமுகவுக்கு அவர்கள் இடம் கொடுக்க தயாராகவே இல்லை. புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க திமுக. பாஜக உள்ள வந்துரும் ப்ரோ, ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் ப்ரோ. முதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் கொண்டாந்து 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சது யாரு ப்ரோ? திமுக தான் ப்ரோ. திமுக தான் தமிழ்நாட்டில் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க வச்சது. என்ன சொன்னாரு? இல்ல சூரியபிரகாஷ், தமிழ்நாட்டுல முத பாஜக கூட கூட்டணி வச்சது அதிமுக தான். 98ல 3 எம்பிக்கள் இருங்க. இப்போ அருமை, சூப்பரான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, அதிமுக கூட்டணி வச்சது, இன்னைக்கு நாங்க கூட்டணியில இருக்கோம். அன்னைக்கு நாங்க அவங்களை தீய சக்தின்னு சொல்ல, இன்னைக்கு நாங்க தீய சக்தின்னு சொல்ல, நாங்க கூட்டணியில இருக்கோம். தீய சக்தின்னு சொல்ற நீங்க எப்போ கூட்டணியில இருக்கீங்க? நான் கேட்க கேள்வி புரியுது இல்ல? அன்னைக்கு நாங்க அவங்களை தீய சக்தின்னு சொல்ல, அவங்களும் ஒரு அரசியல் கட்சி. பிடிச்ச அவங்களோட கூட்டணியில் இருப்போம், எங்களுக்கு தேவைகள் இல்லைன்னா இன்னொரு கூட்டணியில் மாறிட்டு போவோம். அவங்கள ஒரு கட்சியாக ட்ரீட் பண்ணுறோம். நீங்கள் தான் அவங்க தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணி பிஜேபின்னா ஒரு பெரிய பூச்சாண்டி, ஆர்எஸ்எஸ்னா பூச்சாண்டின்னு சொல்கிற நீங்கள் ஏன் அப்புறம் கூட்டணி வச்சிங்க? உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும்போது, அமைச்சரவை கொடுக்கும்போது உங்களுக்கு இனிச்சுது. திமுக வந்து உங்களுக்கு பாஜக கொடுக்காட்டி திமுக உடனே பூச்சாண்டியாக மாறிடுதா? இதுதான் இரட்டை வேட நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்கள், அடிதடி பிரச்சனைகள் நடுப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு, நீங்க ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்ணுவாங்க. கூட்டணியில் இருக்கும்போது சேர்ந்துப்பாங்க, கூட்டணியில் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனம்ங்கிறது வந்து தனி மனித தாக்குதலாக மேடையில் பேசக்கூடாத அளவுக்கு நாகரீகமா இறங்கி போயெல்லாம் பேசின வைகோ அவர்களும், காமராஜரை கண்ணாப்புனான்னு சித்தரிச்சு படம் போட்ட கருணாநிதி அவர்களும், ராஜீவ்காந்தி நிறைய பேசலாம், சரி வேணாம், அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா மேடையில் சொல்லி பேச முடியாத அளவுக்கு தாக்கி கொண்ட வைகோவும் திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா கூட்டணியில் இருக்கும்போது அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்துக்கிட்ட நாங்களெல்லாம் ஒன்னா இருக்கல. உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? ரெண்டாவது, இப்போ இந்த கூட்டணி எப்படி ஒண்ணு நீங்க களத்துல இருக்கீங்க, இல்ல நீங்க அடிக்கடி இன்டர்வியூ பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்றதா எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இன்னொரு பாமகவும் களத்துல இருக்கே, அந்த பாமகவை எப்படி சமாளிக்க போறீங்க? இப்போ அழகிரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்போ எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல. பாமக என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் தான். மருத்துவர் ஐயா அவர்களை எங்களோட நிறுவனராக வழிகாட்டும் ஆசானாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் ஐயாவை, பெரியார் இந்த இயக்கத்தை உருவாக்கினார், அதிலிருந்து தான் அண்ணாதுரை கட்சியை உருவாக்கினார், அதிலிருந்து கலைஞர்லாம் வந்தாங்க. என்னென்னலாம் சொல்லி விமர்சனங்கள் செய்தார்களோ அந்த மாதிரிலாம் விமர்சனம் செய்யவில்லை. முழுமையாக நாங்கள் டீசெண்டாக மருத்துவர் ஐயாவை நிறுவனர் என்ற அளவை வைத்துக்கொண்டு 99.9% பாட்டாளிகள், எல்லா கடைநிலை தொண்டர்கள் முதல் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் வரை, எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ எம்பி எக்ஸ்எம்பி வரை அத்தனை பேரும் மருத்துவ அன்பின் பின்னாடி நின்று ஒரே இயக்கமாக இருக்கிறோம். இதை மக்கள் மன்றமும் சொல்லிவிட்டது, நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. இல்ல, திரு ஸ்டாலின் சமீபத்தில் பேசும்போது மருத்துவர் ராமதாஸுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்களும் திமுகவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சமூக நீதி போராளியாக பார்க்கிறோம் அப்படின்னு மறைமுகமா உங்களை தான் சொல்லி பேசுறாரு. எந்த ஸ்டாலின்? திரு மு.க. ஸ்டாலின் அவரா? அறிக்கை கொடுக்கிறார் ராமதாஸ் ஐயான்னு கேட்டதுக்கு, இந்த ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை, டெய்லி அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். அந்த ஸ்டாலினா? அன்னைக்கு ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை, பொழுதுனைக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, இவருக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைன்னு கோச்சிக்கிட்டு முறைச்சிட்டு போனாரு. அந்த ஸ்டாலினுக்கு இன்னைக்கு ராமதாஸ் ஐயா போராளியா தெரிகிறாரா? ரொம்ப நல்லா இருக்கு உங்க நியாயம். இப்போ
இது பாத்துங்க, இப்போ திமுகவோட கூட்டணியில் நடக்கக்கூடிய இன்னொரு காமெடி என்னன்னா, கொஞ்சம் கூட ஜெல் ஆகாம பெரிய அளவில் அடிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி உருவாகும் போது 2 பேர் மிகப்பெரிய அளவில் துரோகம் செய்யப்பட்டார்கள். ஒன்று ராகுல் காந்தி அவர்கள், இன்னொன்று விசிக தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இதில் ராகுல் காந்திக்கு நடந்த துரோகம் என்னன்னா, அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு, வேறொருத்தரோட ஒரு கூட்டணி போகணுன்னு. அந்த கணக்கெல்லாம் தமிழ்நாட்டில் உடைச்சது 2 பேர், ஒரு செல்வம் மிக்க ஒருத்தரும் ஒரு சிதம்பரமும் ஒரு சேர்ந்து உடைச்சாங்க. அதனால் கோபமா இருக்க ராகுல் காந்தி கூட்டணி உருவான நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த கூட்டணிக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்து செய்தி கூட ட்விட்டர்ல கூட போடல. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி பாண்டிச்சேரியில் போய் பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திக்கல, கட்சிக்காரர்களையும் சந்திக்கவில்லை. பாண்டிச்சேரி போன இடத்துலையுமே மறந்து கூட ஒரு இடத்துல கூட மு.க. ஸ்டாலின் வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லவும் இல்லை. 1.5 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டும் என்று ஸ்டாலின் தழக்கையில முயற்சி பண்ணாரு. சந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்காம ராகுல் காந்தி கோச்சிட்டு திரும்பி போனாரு. இதுல ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடியது ஒரு ஈகோவோ, ஒரு தலைவருக்கு கெத்து தன்னை மதிக்கலங்கிற கோபமோ இல்ல. ராகுல் காந்தி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நமக்கு பின்னாடி நம்ம கட்சிக்காரங்களோட முதுகு பின்னாடி டீலிங்கை போட்டு நம்ம கட்சியோட எதிர்காலத்தை குலைத்து விட்டார்கள் என்ற துரோகத்தின் வெளிப்பாடு தான் ராகுல் காந்தியோட கோபம். இதே தான் திருமாவளவன் அவர்களோட கோபமும். ஏன்னா அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு திருமாவளவன் சொல்லுகிறார், நாங்க அரக்கோணம் கேட்டோம் அரூர் கொடுக்குறாங்க, விருத்தாசலம் கேட்டோம் காட்டுமன்னார் கோயில் கொடுக்குறாங்க, நாகப்பட்டினம் நான் கேட்டேன், என்னோட எம்எல்ஏவான ஷாலூர் ஷானவாஸோடு பேசி அவர்கள் நாகப்பட்டினம் அவர்களாக முடிவு செய்து விட்டாருங்கிறாங்க. அடுத்த நாள் ஆலூர் ஷானவாஸ் அதை பேட்டியில உறுதியும் செய்கிறார். இப்போ தனக்கு பின்னாடி தன் கட்சியோட டீலிங் பண்ணி தன்னிடம் இருந்து கட்சியை அபரிக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக திமுக அவர்கள் மேல வைக்கிறாரு. இதுல இந்த கட்சி என்ன பண்றாங்க, திமுக பாஜக உங்களை விழுங்கிடும், பாஜக அவங்கள விழுங்கிடும். பாஸ், நீங்க தான் சுத்தி இருக்க எல்லாரையும் முழுங்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் ஏப்ப விட்டுட்டு இருக்கிறது யாருன்னா திமுக மட்டும்தான். இந்த திருமாவளவன் அண்ணன் அவர்கள் விருத்தாசலத்தில் ஒரு கூட்டத்தில், நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு வந்து அறிமுகப்படுத்துகிற வேட்பாளர் அறிமுகம். எல்லா வேட்பாளர்களும் திருமாவளவர்கள் பேர் சொல்லும்போது எழுந்து வணக்கம் சொல்கிறார்கள். திருமாவளவன் பிரேமலதா அவர்களை பேர் சொல்லும்போது அவங்க எந்திரிக்க உள்ள வணக்கம் வைக்கல, ஆனால் அவங்க ஸ்டாலின் சொன்னா மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் அப்பாவும் இருக்காரு, அப்பாவோட தேர்தல் வாகனத்தில் ஒரு 12-13 கட்சியோட கொடிகளுக்கு டசன் கணக்கில், அதாவது லெட்டர் பேட் கட்சியோட கொடிகள்லாம் இருக்கு, ஆனால் விசிகோட கொடி மட்டும் எந்த இடத்துலையுமே இல்லை. அதே மாதிரி செஞ்சி மஸ்தான் அவர்களோட சுவர் விளம்பரத்தில் எல்லா கட்சி கொடியும் இருக்கு, ஆனால் விசிகோட கொடி மட்டும் இல்லை. ஒரு காமெடியில் வரும்ல, வஞ்சிர மீன் இருக்குங்கிறான், விரால் மீன் இருக்குங்கிறான், நெய் மீன் இருக்குங்கிறான், நெத்திலி மீன் இருக்குங்கிறான், ஜாமீன் மட்டும் இல்லையாங்கிற மாதிரி திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இருக்கு, தேர்தலே நிற்காத மக்கள் நீதி மையம் கூட இருக்கு. ஆனால் விசிக தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களுடைய விசிக கட்சியோட கூட ஏன் இல்லை? இது ஒரு நவீன தீண்டாமை இல்லையான்னு நாங்கள் கேட்குறோம். இதுக்கு நீங்க சேர்த்து ஒரு விளக்கம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த திமுக அரசை பார்த்து நான், ஸ்டாலின் அவர்களே, போன எலெக்ஷனில் நீங்கள் சொன்ன அதே டைலாக் தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். சொன்னீங்களே செஞ்சீங்களா நீங்கள் ஒரு டைலாக் கேட்டீங்க. ஆக்சுவலாக அது இன்னும் மோசமாக இறங்கி வெக்கமா இல்லையான்னு கேட்டீங்க. நான் அப்படி கேட்க விரும்பல, நான் டீசெண்டாகவே கேட்டுறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு சொன்னீங்களே, ஒரு அறிவிப்போடு நிறுத்தினீங்களே, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கூட இது வரைக்கும் வரையிலேயே. சொன்னீங்களே செஞ்சீங்களா? நிரந்தர வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே ஐயா, சொன்னீங்களே செஞ்சீங்களா? 5.5 லட்சம் அரசு வேலைகளை கொடுப்போம்னு சொன்னீங்களே, வெறும் 50,000 வேலை கொடுத்தீங்களே. அதுல பாதிக்கு மேல டிஆர்பி, டிஎன்பிசி மாதிரியான அரசோட அங்கீகாரப்பூர்வ துறைகள் மூலமாக கொடுக்காமல் பின்வாசல் வழியாக அதுல 25,000 பொறுப்புகளை கொடுத்தீங்களே. 5.5 லட்சம் வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெறும் 50,000 வேலை கொடுத்தீங்களே. சொன்னீங்களா செஞ்சீங்களா? 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவேன், 12 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா ஐயா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மாதம் மின் கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? டீசலுக்கு 4 ரூபாய் வந்து குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஏரி நாளை 100 நாளை 150 நாளாக்குவேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வெறும் 9 நாளுக்கு தான் மத்திய அரசுக்கு கணக்கே சப்மிட் பண்ணிருக்கீங்க. உரிமை தொகையை முதல் நாள் முதல் அனைவருக்கும் தருவேன்னு சொன்னீங்களே. செப்டம்பர் 2023 தான் ஆரம்பிச்சு 2.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு 45,000 கோடியை ஏமாத்தி விட்டீங்களே கொடுக்காம. நீங்க சொன்னது நீங்க செஞ்சீங்களா? கடைசி 12 நாட்களில் மட்டும் திமுக 15,000 கோடி ரூபாய்க்கு 4,385 டெண்டர் அவசரமா தள்ளி விட்டுருக்காங்க. அந்த டெண்டர்ல 2026-27க்கான பட்ஜெட் இருக்குல்ல, அடுத்த கவர்மெண்ட் வாங்கி ஃபார்ம் ஆக வேண்டிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு சேர்த்து இவங்க வந்து டெண்டர்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இல்ல தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்றாரு நேற்று ஒரு அறிக்கையில, ஊபி வந்து வளர்ந்துருச்சு, 6,000 ஃபேக்டரிஸ் அங்கே அதிகமாயிடுச்சு, தமிழ்நாடு வளரவே இல்லை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஐயா, இதே வாய்தாயா சொன்னீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி, தமிழ்நாடு ஒளிர்கிறது மிளிர்கிறது, 12 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்து விட்டோம், 34 லட்சம் பேருக்கு வேலை கொண்டு வந்து விட்டோம் சொன்னீங்க. அப்பவே எங்க தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னாரு, திமுக முதலீடு கொண்டு வந்து சொன்னது சுத்த பொய்ன்னு சொல்லி ஒரு புக்கே போட்டாரு.
திமுக அரசின் பொய் முதலீடுகள் புக்கை போட்டு ஒவ்வொரு பக்கத்திலையும் என்னென்ன முதலீடுகள் நீங்க கொண்டு வந்ததா சொன்னீங்களோ அதுக்கான அப்ரூவல் கூட நடக்கவில்லை என்பது பக்கம் பக்கமாக உங்களுக்கு விளக்கி சொன்னார். இதெல்லாம் போக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்கீங்க. 100க்கு 13 மார்க் எடுத்து ரொம்ப மட்டமா ஃபெயில் ஆயிருக்கீங்க ஐயா. தயவு செய்து வாக்குறுதி கொடுக்கிறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. இந்த அரசின் கொடுமைகளை விளக்கி தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்ற ஆகஸ்ட் மாதம் விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புக்கே போட்டார். விடியல் அரசு சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்தி கழுத்தறுத்து ஓட்ட வாங்கி ஜெயிச்சு வந்தீங்களே ஸ்டாலின் ஐயா. 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே ஐயா, அதில் 66 வாக்குகள் மட்டும் தான் நிறைவேற்றி இருக்கீங்க. நீங்க 450க்கு மேற்பட்ட வாக்குகள் நிறைவேற்றாம 87% வாக்குகள் நிறைவேற்றாம எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தயவு செய்து ஐயா இன்னொரு தடவை அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து உங்களுடன் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தயவு செய்து நடக்கக்கூடியதை சொல்லுங்க, உள்ளதை சொல்லுங்க. உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்கிறத புரிச்சுக்கிட்டு தயவு செய்து மூட்டை கட்டிட்டு கிளம்புற வேலைகளை பாருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி திரு சூரிய பிரகாஷ். தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க மருத்துவர் ஷர்மிளா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வாக்குறுதிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல திமுக கூட்டணி கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஆதரவை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரே சான்று திமுக கூட்டணி கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதிமுகவும் தாவேகாவும் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான். முதல்ல அறிவிப்பு விட்டது அதிமுக தானே? இல்ல அவங்க வந்து திமுகவுடைய ஸ்கீம். கரெக்ட். முதல்ல அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க? மகளிர் உரிமை தொகை முதல்ல கொடுக்கவே முடியாது, இது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு பேசின எடப்பாடி அவர்கள், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாரு. விடியல் பயணத்தை பிங்க் பஸ் அப்படின்னு ரொம்ப இழிவாக பேசின எடப்பாடி அவர்கள், நீங்கள் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தா நாங்க ஆண்களுக்கும் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னார். அப்போ ஆக திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு. அப்போ இதை தாண்டி இல்ல இதை தவிர்த்து நாம ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம்னா அது மக்கள் கிட்ட வரவேற்பை பெறாது. அப்போ இதுக்கு மேல இந்த ஆட்டோக்கு மீட்டர் மேல 100 ரூபாய் கொடுக்கணும், 200 ரூபாய் கொடுக்குறோங்கிற மாதிரி நீங்க 100 1000 கொடுத்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் களத்துல மாற்றம் இலவசங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்குது, கடன் சுமை அதிகரிக்குது அப்படின்னு பேசின தாவேகா தலைவர், மீன் கொடுத்து என்ன பிரயோஜனம், மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்லாம் பேசின தாவேகா தலைவர் அவருடைய தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகள் என்ன சொன்னாரு? நீங்க 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுப்பேன், நீங்க வந்து ஒரு சில பஸ்ல மட்டும் இலவசம் கொடுத்தா நான் தமிழ்நாடு பூரா இலவசம் கொடுப்பேன், தாய்மாமன் சீரா நான் 1 சவரன் தங்க நகை கொடுப்பேன், அண்ணன் சீரா 1 சவரன் தங்க நகை கொடுப்பேன் அப்படின்னு திமுக கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி திரும்ப அவரும் சொல்றாரு. அப்போ ஆக மொத்தம் திமுக அறிமுகப்படுத்திய இந்த மக்கள் நல திட்டங்களை தாண்டி புதுசா பெருசா எதுவும் யோசிக்கவும் இவங்களால முடியல. இதை தவிர்த்துட்டு இந்த தேர்தலை சந்திக்கவும் இவங்களுக்கு திராணி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இல்ல உங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நீங்க நடத்துறீங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வருது இல்ல. அரக்கோணம் கேட்டா அரூர் கொடுக்குறாங்க, இந்த தொகுதி கேட்டா அந்த தொகுதி கொடுக்குறாங்க. ஒரு கூட்டணியில இது போன்ற விமர்சனங்கள், ஒரு கூட்டணியில பல கட்சிகள் இருக்கும்போது இது போன்ற விமர்சனங்கள் வர்றது சகஜம்தான் சார். அதை வெளிப்படையாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவங்க பேசுறாங்க. ஆனா அதே கூட்டணியில பாஜக 27 சீட்டு எங்களுக்கு கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களால வெற்றி பெற முடியாத தொகுதிகளெல்லாம் எடப்பாடி எங்க பக்கத்துல தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கா இல்லையா? எல்லா கூட்டணியிலும் இருக்குதானே. யாரு சொன்னாங்க? எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க. சோசியல் மீடியால பாஜக சேர்ந்தவர்கள் பேசுறாங்க. பாஜகவை சேர்ந்த 4 முக்கியமான தலைவர்கள் அவங்களுக்கு வேண்ட தொகுதியை மட்டும் வாங்கிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்கன்னு உங்க கட்சியை சேர்ந்தவர்கள், உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசுறாங்க, சோசியல் மீடியால பேசுறாங்க. எல்லா கூட்டணிகளிலும் இது போன்ற குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். திரு திருமாவளவன் நிக்காம போனதுக்கு திமுக காரணமா? அவர் தான் அழுத்தம் கொடுத்தாருன்னு அன்புமணி பேசுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு நகைமுரண் பாருங்க. ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல, ஏன்னா அவங்க திமுக ஆளா மாறிட்டாங்க, அதனால திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. காட்டுமன்னார் கோவில்ல அவர் நிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டும் போது என்ன சொல்றாங்க? திமுக அழுத்தம் கொடுத்துருச்சு, திமுக தான் அவர் முடிவை மாத்திருச்சு. எனக்கு தெளிவா சொல்லுங்க, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு நேர் எதிர் முரண்பாடு. அப்போ ஒண்ணு திமுக அவருக்கு அழுத்தம் கொடுக்கணும்,
இல்ல அவர் திமுகவுடைய அழுத்தத்துக்கு ஆட்படாம திமுகவுடைய இதுவா இருக்கணும். ரெண்டுத்துக்குமே எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அப்போ சொல்லணும், குற்றம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க இஷ்டத்துக்கு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. விஜய்க்கு கரிஸ்மா இருக்கா, அவருக்கான ஒரு அட்ராக்ஷன் இருக்கா, அவருக்கான ஒரு கவர்ச்சி இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சினிமால அவருக்கு நானும் மிகப்பெரிய ஃபேன் தான், அதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற எமோஷன் அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க மேடையில காட்டுற காழ்ப்புணர்ச்சி அளவுக்கு உங்ககிட்ட கட்சி கட்டமைப்பு இருக்கா? கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுற அளவுக்கு நீங்க எங்க கொள்கைகளை பேசியிருக்கிறீங்க? பஞ்ச் டயலாக் பேசுற அளவுக்கு நீங்க எங்க பாலிசிஸை பேசியிருக்கிறீங்க? நல்லா உருட்டுறீங்களே தவிர உங்ககிட்ட உழைப்பு இருக்கா, உண்மை இருக்கா? வெறுப்பு பேச்சு பேசுறீங்களே தவிர வெற்றிக்கான ஏதாவது ஒரு ஃபார்முலா உங்ககிட்ட இருக்கா? தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா தமிழக வெறுப்பு கழகம்னு வச்சிருக்கலாம். ஏன்னா பிரச்சாரங்கிற பேர்ல ஒவ்வொரு மேடையிலையும் அவர் திமுக வெறுப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. மோடி எப்படி எதுக்கு எடுத்தாலும் நேருல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி வரைக்கும் காங்கிரஸை திட்டிட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கண்மூடித்தனமா திமுகவின் சதி, தீய சக்தி திமுக அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியல தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா பெருசா சவுண்ட் விட்டாரு பாருங்க. சிபிஐ ஆபீஸ்ல இருந்து விசாரணை முடிச்சு வெளியில வந்தோன்னே என்ன சொன்னாரு? மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க எங்க தலைவர் எப்படி களத்துல பம்பரமா சுத்துறாரு அப்படின்னு பேசினாங்க. தினம் தினம் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா என்ன காரணம் சொல்றீங்க? போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்கல, இவங்களெல்லாம் திமுக நடைமுறைப்படுத்துது, திமுக பின்னால இருந்து ஆட்டி வைக்குது. கடலூர்ல இன்னைக்கு ஏன் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணீங்க? போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருச்சு இல்ல, தேர்தல் கமிஷன் பர்மிஷன் கொடுத்துருச்சு இல்ல, கடலூர்ல எதுக்கு கேன்சல் பண்ணீங்க? கேட்டா காரணம் என்ன சொல்றாங்க? பாண்டிச்சேரி வழியா கடலூருக்கு போகணுமா, பாண்டிச்சேரியில் இன்னைக்கு தேர்தலாம், அதனால கடலூருக்கு அவரால் பிரச்சாரத்துக்கு போக முடியல. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு தேர்தல் நடக்குது பாண்டிச்சேரியிலங்கிறது உங்களுக்கு பர்மிஷன் வாங்கும்போது தெரியாதா? இல்லை கடலூருக்கு போகிறதுக்கு பாண்டிச்சேரி மட்டும்தான் வழியா, வேற வழி கிடையாதா? பிரச்சனை என்னன்னா அண்ணன் ஏர்போர்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போவாரு. அங்கேயும் போய் பெருசா ஒன்றும் பேச மாட்டாரு. அவர் சொன்னார்ல 10 நிமிஷம் பேசினாலும் பயங்கரமா பேசுறாருன்னு. என்ன பேசுறாரு? நான் எவ்வளவு வலிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, 1000 கோடி சொத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். யாருங்க விட்டுட்டு வர சொன்னா? யாருமே சொல்லலையே. என்ன வலி அப்படி நீங்க தாங்கிட்டீங்க? என்ன ஒரு மிசா போராட்டத்தை பங்கெடுத்து நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? பனையூர்ல சொகுசு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க, அங்க இருந்து பக்கத்து வீட்டுக்கு சாப்பிட போறதுக்கே வண்டியில ஏறி போறீங்க. அந்த 10 அடி கூட உங்களால நடக்க முடியல. பிரச்சாரத்துக்கு போகணும்னா உங்களுக்கு ஏசி பஸ் தேவைப்படுது. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நடத்துற இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நாங்க இப்பதாங்க பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை நடத்திட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வலிய தாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே அபத்தமாக தெரியலையா? அப்புறம் ஊழல ஒழிப்போம், ஊழல ஒழிப்போம் நீங்கெல்லாம் பேசலாமா? உங்க கட்சியை சேர்ந்த உங்கள் தொண்டர்கள் வெளியில வந்து சமூக வலைதளங்கள்ல இன்டர்வியூ கொடுக்கறாங்க. காலங்காலமா விஜய்க்காக நாங்க உழைச்சிருக்கிறோம், ரோடா போய் வீதி வீதியா போய் போஸ்டர் ஒட்டி இருக்கிறோம், ஆனா எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. ஆனா நேத்து வந்து கட்சியில சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காசை வாங்கிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழல ஒழிப்பேன், மக்கள் காசுல ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னு சொல்றவரு தான் சம்பாதிச்ச வருமானத்துக்கே வரி ஏய்ப்பு செஞ்சு இன்னைக்கு ஃபைன் கட்டிட்டு நிக்கிறாருங்க. இதுதான் நீங்க ஊழலை ஒழிக்கக்கூடிய லட்சணமா? அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு சுட சுட ஹாட் நியூஸ், இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆற நியூஸ் என்ன தெரியுமா? இவர்கள் கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவருடைய மனைவி இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 6 வருஷமா நான் பெத்த குழந்தைய என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாரு, என் குழந்தைய பார்க்கணும்னு கேட்டா என்ன மிரட்டுறாரு, கொலை மிரட்டல் விடுறாரு, என் வாழ்வாதாரத்துக்கும் வழி இல்லை, என் வாழ்க்கைக்கும் வழி இல்லை அப்படின்னு இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல போய் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க சொந்த கட்சியில இருக்கக்கூடிய அனிதா ஆக்னலுடைய கதை என்ன? உங்க கட்சி தலைவர் வீட்டு வாசல்ல போராடினாங்க அந்த அம்மா. குறைஞ்சபட்சம் அந்த கார்ல இருந்து குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து என்னம்மா பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், உள்ள வா வந்து உட்காரு பேசலாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஐயா மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு கிளம்பி போயிட்டார்.
இதெல்லாம் ஒரு பக்கம். நாத்தாக்காவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன். சுருக்கமா. நாத்தாக்காவுடைய தேர்தல் அறிக்கையை நான் முழுமையா படிச்சேங்க. எனக்கு அதுல பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும், ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தான், அதுல எந்த மறுப்பும் இல்லை. அதே மாதிரி இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அதே நேரத்தில் இயற்கையை பாதிக்காத அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அண்ணன் சீமான் கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையே. அண்ணன் சொன்னார்ல, அவருக்கு சினிமா சார்ந்தவருங்கிறதுனால சினிமா பாணியிலே சொல்றேன். இந்த நல்ல கதை சொல்றேன், நல்லா கதை சொல்றேன், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணன் வந்து நல்லா கதை சொல்றாரு, ஆனா நல்ல கதை சொல்றாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால தான் கிட்டத்தட்ட 15 வருஷமா நீங்க களத்துல இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், ஒரு வித்தியாசமான ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவோம் அப்படிங்கும் பொழுதும் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை. மேடையில் நேற்று மேடையில் இருங்க, நம்ம பேசி முடிச்சிடுறேன். மாற்று கருத்து இருக்கலாம், நீங்க அப்புறம் வைங்க. மேடையில் பேசுறாரு, இது வரைக்கும் இருக்கிற அரசாங்கம் வாங்கின கடனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஒரு முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிற பேசுற பேச்சா? அரசாங்கம் எங்கேருந்து கடன் வாங்குது? வங்கிகள்லேருந்து கடன் வாங்குது. எப்படி அந்த கடனை அடைக்குது? மக்களோட வரி பணத்து மூலமாக தான் அந்த கடனை அடைக்குது. அந்த கடன் வாங்குற பணத்தை மக்களுடைய நலனுக்கு தான் செலவழிக்குது. நீங்க வந்து மக்கள் வாங்கின கடனை, வரி பணத்தை, நான் அரசாங்கம் வாங்கின கடனை கட்ட மாட்டேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கும்? தமிழ்நாடு ஒரு டிஃபால்ட்டரா இருந்ததுன்னா தமிழ்நாடுக்கு எப்படி மற்றவங்க வருவாங்க? எப்படி இங்க வந்து பொருளாதார வளர்ச்சி வரும்? எப்படி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? எப்படி இங்க தொழில் முன்னேறும்? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய திட்டங்களை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? இதெல்லாம் அடிப்படை இல்லையா? அப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்கே தவிர அதற்கான ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இல்லை. அதனால தான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. நமக்காக யார் நிற்கிறா? நமக்கான நலத்திட்டங்களை யார் கொடுக்குறா? நம்ம மாநிலத்தை யார் முன்னேற்றா? நம்மளுடைய மண், மொழி, மானம், உரிமைக்காக யார் களத்துல நின்று போராடுறா? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து உணர்வு பூர்வமா ஓட்டு போட்டீங்கன்னா அது அடுத்த 5 ஆண்டுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும். அதனால சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு ஷர்மிளா. தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு தலைப்பு, பரப்புரை முதல் வாக்குறுதிகள் வரை மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துவது யார்? தெரிஞ்சு போச்சே ஆன்சர். இதற்கு என்ன பெரிய பட்டிமன்றம்? இதற்கு என்னத்துக்காக பட்டிமன்றம் நாங்கள் நடக்கணும்? பரப்புரையை முதலில் தொடங்கியது யார்? ஸ்டாண்டர்ட் இல்ல, சாரி, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நான் வந்து எப்போ முதலமைச்சர் 7.5% உள்ளிடஒதுக்கீடே நான் தான் கொண்டு வந்தேன் என்று சொன்னாரோ அதுக்கப்புறம் ஒரு தடவை சொன்னார், அப்புறம் விட்டார். வந்த வெறுப்பு எல்லாரும் ஒரு வெறுப்பாக எரிச்சலாகவும் அப்பொழுதே தெரிந்து விட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழகாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார் என்று. அதை சொல்லாமலாவது இருக்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா எல்லாருக்கும் அந்த கருணாநிதிங்கிற பேர் நினைவுக்கு வருது. அந்த சர்க்கரை மூட்டைகள் எங்க போச்சு அப்படின்னா எறும்பு தின்றுச்சான் சர்க்கரை வெல்லம். அப்படி சொன்னார் தெரியுமா தம்பிகளா உங்களுக்கு எல்லாம்? உங்கள் தலைவர் தான் சொன்னார். கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மேலிருந்து அடிச்சோம் எல்லாம் தீந்து போச்சுன்னு. ஒன்று பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு ஒன்று இருந்தது. தேவையில்லாம என்ன பேச வைக்கிறீங்க? அந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழலை செய்தி, மஸ்டர் ரோல் ஊழல்னு நான்லாம் ரொம்ப சின்ன போடுவேன். அப்ப எனக்கு ஞாபகம், அப்ப வளர வளர தெரிஞ்சது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களாம், எல்லா அங்க கட்சிக்காரர்களை எல்லாம் பிச்சைக்காரர்கள் பேர்ல போட்டு அந்த பணத்தை எல்லாம் தனக்காக எடுத்துக்கிட்டாராம். அதனாலதான் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்தார் சர்க்காரியா. நீதிபதி சர்க்காரியா மனம் உடைந்து குமைந்து போய் சொன்னார், ஊழல் நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிறது அப்பத்தான் அது வந்து நிறுவினார்கள். அந்த லெகசிய இவர் நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ தான் அதை மறுக்கிறாங்களே. விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிற வார்த்தையே சர்க்காரியா கமிஷன் இல்ல, அதிமுக திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே. விஞ்ஞானபூர்வமா அதான் சொல்றேனே, எல்லாமே இப்ப கூட சொன்னார்களே. என்ன சொன்னார்கள்? சகோதரி டாக்டர் ஷர்மிளா நீண்ட நாட்கள் எனக்கு தோழி. என்னடா இப்படி ஆகி போயிட்டாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லாத ஒன்றை அப்படியெல்லாம் அவர் வாயில வரவே வராது. அதை வந்து சொன்னதாக அவர் சொன்னபோது சேரிடம் அறிந்து சேர் என்று சும்மாவா சொன்னார்கள்? சகோதரி அவர்களுக்காக பேசுகிறார். அதனால் அப்படி ஆகிவிட்டார். அதனால் அதையெல்லாம் விட்டு விடலாம்.
மற்றும் இருப்பவர்கள் களத்தில் தாவேகாவை பொறுத்தவரை இங்கே வந்து பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்களாக வரக்கூடிய தம்பிகள் எல்லாம் நன்கு படித்தவர்களாக, இங்கே தம்பி ஜேம்ஸ் மார்டனை போல இன்னும் சில நேரத்தில் சில விவாதங்களில் பார்க்கிறேன், எல்லோரும் அருமையாக பேசுகிறார்கள். ஆனால் அவர்களும் ரைட் பர்சன்ஸ் இன் த ராங் பார்ட்டி. அவர் தலைவரோ, அவர்களை அளவுக்கு அவர்கள் தலைவரோ, ஏற்றுக்கொண்ட தலைமை சரியாக இருக்கணும். தலைவரோ அல்லது தலைவருடன் கூட இருக்கக்கூடிய குட்டி தலைவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அந்த குட்டி தலைவர்களோ யாரும் அந்த நம்பகத்தன்மைக்கு உரித்தானவர்களாக இல்லை. ஆகவே அவர்களும் தமிழக அரசியலில் என்னவெல்லாம் கட்டமைச்சாங்க. இல்ல அண்ணா திமுக அந்த தலைவரும் அந்த தலைவர் கட்சி கொடியை பார்த்து தானே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க. அப்பொழுது வந்த அதனால என்ன, அது வந்து இங்க பாக்குறோம், இங்க வந்து எனக்கு கை தட்டாங்கன்னா அட பரவாயில்லையே, திமுக தம்பிகள் கூட எனக்கு கை தட்டாங்களான்னா எனக்கு ஒரு பிரியம், தேங்க்யூ தம்பி, வெரி குட்னு சொல்றோம். அது ஒரு பெருந்தன்மை. எங்கள் எடப்பாடியார் கிராமத்து மனிதர், வெள்ளந்தியானவர், எந்தவித ஒளிவட்டமும் அவருக்கு கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்திலும் வலியுறுத்த விரும்புவது. ஒரு கிராமத்து மனிதன், ஒரு விவசாயி, அவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் படிப்படியாக மேலே நின்று மேலே வந்து அவர் இன்று முதலமைச்சராக ஆகி இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். வேற ஏதாவது கட்சியில் நடக்க முடியுமா? உண்மையிலேயே நினைச்சு பாருங்க. யாராவது வேறு எந்த பார்ட்டியில, எங்க பிஜேபியில இருக்காங்க, நரேந்திர மோடி நமது பாரத பிரதமர் இருக்கிறாரு, அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இங்கே தமிழகத்தில் எங்கள் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அந்த நிலைமை இருக்கிறது. சகோதரிகளே சகோதரர்களே, அது எதற்காக அப்படி சொல்கிறார்கள்? பிரச்சனைகள் புரிய வேண்டும். நமக்கு அந்த நிலையில் இருந்து வந்தவர்களுக்குத்தான், அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், விவசாயத்தோட பிரச்சனை தெரியும், கிராமத்து மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும். ஒரு சாதாரண குடும்பத்தில் பெண்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய பிரச்சனை என்றெல்லாம் புரிய வேண்டும் என்றால் அந்த மேல்நிலையிலிருந்து கஷ்டமே படாதவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் புரியும். அதில் விதிவிலக்கு எங்கள் அம்மா. இப்போ இதுல சொல்ல வந்ததுல நாம் இதெல்லாம் பேசணும். ரொம்ப அவங்க பேசுற பொய்ய கேட்டா வர வர இந்த விவாதங்களுக்கு வரும் பொழுது திமுகவினர் பேசக்கூடிய பொய், இப்போ வருவார் சகோதரர் மதிவாணன் வந்து, அது அப்படி இல்லை, பிஜேபியோட நீங்க உறவு வச்சிட்டீங்க, அதுதான் காரணம். தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும், எந்த இயக்கத்தில் இருக்கிறோமோ அந்த இயக்கத்தின் தலைவர் எப்படி, அந்த இயக்கத்தின் கொள்கைகள் என்ன, அது நமது சமுதாயத்துக்கு எப்படி பயன்படும், நம் சுற்றுப்பகுதியை வளப்படுத்துமா, எதுவும் தெரியாம உணர்ச்சி வேகப்பட்டு ஒரு இயக்கத்தில் இருப்பது, ஏதோ டைம் பாஸுக்காக இருப்பது, ஏதோ என்னோட பிடிச்ச கதாநாயகன் இருக்கிறான் என்பதற்காக இருக்கிறது, இதெல்லாம் உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகமே ஒண்ணு, எப்ப தெரியுமா? நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்களே அந்த கிராமத்து எளிய மனிதன், உண்மையிலேயே பின்னாடி எந்த லெகசியும் இல்லாம சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த எங்கள் அண்ணன் எடப்பாடியார் என்எஸ்கே எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை பஃபலோ ஒரே ஒரு முறை வெளிநாட்டுக்கு போனார். நமது மாண்புமிகு முதலமைச்சர், காபந்து சர்க்காரின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போல குடும்பத்தையே அழைத்துக் கொண்டு இன்ப சுற்றுலா போகவில்லை எங்கள் அண்ணன். குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போல ஒரே ஒரு முறை வெளிநாட்டுக்கு ஒரே ஒரு வாரம் சென்றார் எங்கள் அம்மா. அது கூட போனதில்லை, அது கூட வேஸ்ட் போனதே இல்லை. அப்படி போயிட்டு வந்தப்போ பஃபலோங்கிற இடத்துல, நியூயார்க்கு பக்கத்துல, அங்க வந்து ஒரு கால்நடை மருத்துவ அந்த பண்ணையை பாக்குறார். பால் அங்க வந்து ஒரு பசு 70 லிட்டர் கறக்கிறத பாக்குறார். 70 லிட்டர்லாம் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் 70 லிட்டர்லாம் கறக்குமா? நம்ம ஊர்ல ஏன் அவ்வளவு இல்லை? நமக்கு இங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், மக்கள் தொகை ரொம்ப அதிகம். மக்கள் தொகை இவ்வளவு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் பால் உற்பத்தி நிறைய இருந்தா நல்லது தானேன்னு சொல்லி, நல்லது தானேன்னு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அப்ப சிந்தித்து அங்கிருந்து டெக்னாலஜிஸை வாங்கிட்டு வந்து இங்கே ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒன்று கால்நடைக்காக ஆரம்பித்ததா தலைவாசல்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல. நமது மாண்புமிகு முதல்வர் உண்மையிலேயே மக்கள் நலனை முன்னிறுத்துபவராக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? பூட்டி போட்டிருக்காரு. புத்தம்புது ஆச்சு, இன்னும் மே 4ஆம் தேதிக்கு மேல திறக்கப்பட்டு விடும். பரப்புரையில் மட்டுமல்ல, 25 சென்ற வருடம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தன்னுடைய பரப்புரையை தொடங்கி விட்டார். எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவரு பரப்புரையில ரொம்ப அத்துமீறி பேசுகிறார், உதயநிதி குறித்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாரு.
வரம்பு மீறி எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பேசுபவர் அல்ல. அதற்கு முன்பு திரும்ப திரும்ப கொட்டினால் சாதாரண ஒரு என்ன தேனி கூட குளவி ஆய்விடும் சொல்லுவாங்க. அப்படி குளவியிலான எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா கட்சியில? நீங்க திரும்ப திரும்ப நேற்று பிறந்த பையன் ஒரு 50 வருடம் கூட வயது நிறைவடையாத பையன், நீங்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதியாக இருந்தால் வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம். அதையெல்லாம் நான் திருப்பி பேசுறதுக்கு எனக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, என்னால் அதை பேச முடியாது. அப்படியெல்லாம் அவ்வளவு தரக்குறைவாக விமர்சனம் செய்தால் போயிட்டு போது சின்ன பசங்க தானே அவர் விடலாம், ஆனா நாங்கெல்லாம் விட முடியாது. இல்ல கட்சியில மத்தவங்க விட மாட்டாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்களா, அண்ணே பதில் சொல்லுங்கண்ணே, விடக்கூடாதுன்னு. என்ன அக்கிரமமாக இருக்கிறது. அதனால ஒன்றே ஒன்று, காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியவனாக, பலரும் எப்பொழுதும் வந்து சந்திக்க கூடியவராக, எல்லோரிடமும் இன்முகத்தோடு நல்ல ஒரு அன்பாக பழகுபவனை இந்த மக்கள், நானிலத்து மக்கள் புகழ்ந்து கூறுவார்கள். அதைத்தான் நானும் உள்ளபடியே உணர்வதால், இங்கே இருப்பவர்களுக்கும் தெரிவதால், தமிழ்நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் புரிந்ததால் எல்லோரும் உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அடுத்த ரவுண்ட்ல வர்றான். நன்றி, வணக்கம். நன்றி திருமிகு நிர்மலா பெரியசாமி. தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு மதிவாணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நீங்க இந்த மேடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு திமுக, ஆனா அந்த திமுகவை எதிர்த்து 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு திமுக, அதை எதிர்த்து 4 பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆரம்பிக்கவே இல்லையே. இந்த 4 பேரும் திமுகவை எதிர்க்கிறாங்க. நம்ம ஏன்றதை கிளைமேக்ஸ்ல சொல்லிடலாம். ஆனா முதல்ல ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்றதுன்னா, முதல்ல அம்மா நிர்மலா பெரியசாமி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். மூச்சுக்கு 300 தடவை வெள்ளந்தி, அப்புறம் விவசாயி. எனக்கு என்ன ஆச்சரியமாயி போச்சுன்னா, வெள்ளந்தியா இருக்கிற மனுஷனே வந்து அம்மா சசிகலாவுக்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ண முடியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண முடியும், சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் பண்ண முடியுன்ற ஒரு வெள்ளந்தியே இப்படி இருந்தாருன்னா, அப்போ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, நான் முழு நேர அரசியல்வாதிடான்னு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே முடியாது, தாங்கவே மாட்டோம். தமிழ்நாடு தாங்கவே தாங்காது. அப்போ இவர் வெள்ளந்தினா, அப்ப இவர் செய்த செயல்னு ஒண்ணு பார்க்கணும்ல. அந்த செயலுக்கு முதல் உதாரணம் தான் முதல் லைன்ல சொன்னது. ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க, இந்த ஊழல், மாநில சுயாட்சி, இதெல்லாம் பேசினாங்க. நான் கேட்கிறேன், ஊழலை பத்தி பேசுறதுக்கு அண்ணா திமுகவுக்கு மட்டும் நான் சொல்லல, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு யாருக்காவது உண்மையான தைரியமும் நேர்மையும் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு கட்சி தலைவர் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனது அம்மையார் மட்டும்தான். 2வது இடத்துல இருந்தது அம்மையார் சசிகலா. 2 பேருமே அம்மையார் இறக்கும் போது குற்றவாளி தான். அதுக்கு அடுத்ததான் ஏட்டுவா இருந்த அம்மையார் சசிகலா சிறையில் 4 வருஷம் இருந்தது. சரி, அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அவர் மேல 2 வழக்கு இருக்கு தெரியுமா? இந்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐல பெண்டிங்ல இருக்க வழக்கு அது. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன் ஒரு பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டதுக்கான காரணம், அதுக்கடுத்து அந்த கட்சியில பெரிய கட்சியா இருக்குதா 3வது அவங்க சொல்ற டிடிவி தினகரன். வழக்கு நிலுவையில் இருக்குன்னு தானே சொன்னேன். தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலையே. நானும் அப்படி சொல்லலையே. இல்ல பிரதர், நான் அப்படி சொல்லலையா பிரதர்? நீங்க 5 பேர் என் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் அமைதியா எவ்வளவு பொறுமையா கேட்டேன். பதில் நீங்க சொல்லும் போது நாங்க கேட்கிறோம், நீங்க கேட்க தயாரா இருக்கணும்ல. அடுத்தது அண்ணன் டிடிவி தினகரன். இந்த டிடிவி தினகரன் மேல என்ன வழக்கு இருக்கு, எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, ஃபெரா கேஸை பத்திலாம் நம்ம பேசணும்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியை நான் இப்படியே திருப்பி கேட்கிறேன். எங்க கூட்டணியில முத்துவேல் கருணாநிதி மேல வந்து ஸ்டாலின் மேல வழக்கு இருக்கா சொல்லுங்க.
சரி, அதுக்கு அடுத்த பெரிய கட்சி ஊழல் வழக்கு காங்கிரஸ் அண்ணன் செல்வ பெருந்தகை மேல ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கா? இல்ல அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் மேல வழக்கு இருக்கா? கம்யூனிஸ்ட் தலைவர் மேல யார் மேல வழக்கு இருக்கா? இவங்க நேர்மையை பத்தி பேசுறாங்க. உடனே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன். சகோதரி மட்டும் அந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் மேடையில் சகோதரியோட வாதகாதம் பண்றதை நிறுத்திடுறேன். இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த சர்க்காரியா கமிஷனு, இந்த மூட்டை, இந்த சக்கரை, இந்த கதையா ஓட்டுவீங்க? நான் சொல்ற எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தரம்பா. நீங்க சொல்ற ஏதாவது உங்களால எவிடன்ஸ் தர முடியுமா? உங்களால் தர முடியாது. ஆனா சும்மா சும்மா சர்க்காரியா கமிஷன் எத்தனை வருஷத்துக்கு இந்த பொய்யை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நடக்கிறது எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற தேர்தல். உடனே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் ஏன் மடைமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேட்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்குது. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் இந்தி திணிப்பு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இங்க யாராவது இங்க இருக்க யாராவது இந்தி வேணுமா? இந்தி திணிப்பு வேணுமா? எனக்கு என்ன மொழி படிக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் என்ன படிக்கணும் நீ முடிவு பண்ணாத. அதாவது நாளே ஆரோக்கியமா எடுத்துன்னு போகணும். நம்ம பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணா கேள்வி கேளுங்க, நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். அப்போ மொழிய திணிக்கிறீங்க, கல்விக்கான நிதியை தர மறுக்கிறீங்க. ஏன் தர மாட்டீங்க? ஒரு உதாரணத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று சொல்றீங்க. அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் உங்க நிதி எவ்வளோ, மாநில அரசாங்கத்துடைய நிதி எவ்வளோ கெடுத்து கணக்கு போட்டு பேசுவோம். 72,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, 1,62,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். ஆனா பேரு பிரதமர் வீடு கட்டு திட்டம். இது ஏத்துக்க முடியுமா? நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, காரணம் இருக்குது. நீங்க சொல்றது ஏதாவது காரணம் இருக்குதா? பாஜக உள்ள பூந்துருன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் பூச்சாண்டி இல்ல சார், உண்மைதானே அது. அதுல பூச்சாண்டி நான் சொல்ற கருத்துல அண்ணன் சீமான் உரன் மாறுபட்டு பேசுவாரா? சொல்லுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து இல்ல நாங்க இந்தி இங்க ஏத்துக்கிறோம் சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்ப நாங்க எதுக்குமே பொய் சொல்லல, நாங்க உண்மையை தானே பேசி ஓட்டு கேட்கிறோம். நீங்க பேசுறது உண்மை இல்ல, பொய். அப்ப நாங்க சொல்றது நேர்மையா வெளிப்படையா யாருக்கு யாருக்கு போட்டின்னு சொல்றோம். எதுக்கு அததான் சொல்ற. எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக வேலை செய்யுது, நீங்க எதிர்கட்சியா இருந்தா வேலை செய்ய மாட்டீங்க. ஏங்க ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள தமிழ்நாடு அரசாங்க சார்பா ஒரு உரை வாசிக்க சொல்றாங்க. ஏங்க அதுல இருந்து பெரியார்னு ஒரு பேர் எடுப்பாரு, காமராஜர்னு ஒரு பேர் எடுப்பாரு, அண்ணான்னு ஒரு பேர் எடுப்பாரு, சமூக நீதின்ற ஒரு பேர் எடுத்துட்டு ஒரு உரை வாசிக்க உட்காருவாரு. அதை கண்டிச்சு தீர்மானம் போட்டா எடப்பாடி பழனிசாமி முதல்ல இருந்து வெளியே போறாரு. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன அதுக்குள்ள நிறைய இருக்கு பதில் சொல்லல. அப்போ நீங்க சொல்ற எல்லாமே பொய், நாங்க சொல்றது எல்லாமே உண்மை, வெளிப்படையா இருக்கு. நீங்க யார் வேணா போய் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுன்னு கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட்டு தமிழ்நாடு நீங்க பேர் வச்சிருந்தா எங்க அந்த ஆளுநர் ஈஸியா தமிழ்நாடு பேர் எடுக்கிறாருங்க. ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு பேரை மாத்திடலாமா? சொல்லுங்க. இங்க இருக்க கூட்டணி வச்சிருக்க நண்பர்கள் சொல்லுங்க. யாரோ எதிர்த்து கேட்டாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? எங்க கவர்மெண்ட் லட்சணத்துல அரசாங்க சிம்பல் எடுக்கிறாருங்க ஆளுநர். யாருங்க கண்டிச்சு பேசினா? எடப்பாடி பேசினாரா? சொல்லுங்க பாப்பா. நீங்க கோபப்படுறதுக்காக நான் கேட்கல, இதை நான் ஆதாரபூர்வமா கவர்மெண்ட் சிம்பல் எடுக்கிறது நீங்க யாருங்க? இதுல நம்மளுடைய உரிமை ரோட்ல போட்டு போவீங்களா? இன்னைக்கு நீ பேர் எடுப்ப, நாளைக்கு நான் என்ன சாப்பிடணும் என்ன பேசணும் இல்ல நீ முடிவு பண்ணுவ. நான் அது வேடிக்கை பார்க்கணும். இங்க நாம இங்க அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராவதா இருக்கட்டும், இது நம்மளோட உரிமைங்க. உரிமை தீக்குண்டத்துக்கிட்ட எடுத்து குத்துட்டு எப்படி போக முடியும்? நீங்க பேசுங்க, நாங்க வேணாம் சொல்லியா? நீங்களே இதான் உரிமை கேளுங்க. நாங்க பூச்சாண்டி காட்டல, நாங்க பூச்சாண்டி காட்டல, உண்மையை எடுத்து வெளியில சொல்றோம். அண்ணா அதே மாதிரி பாமக சகோதரர் சொன்னார், வன்னியரிட ஒதுக்கீடுக்கு எம்ஜிஆர் அவர்கள் 21 பேரை சுட்டு சாகடிச்சாருங்க இடஒதுக்கீடு கேட்டதுக்காக. யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சி? எம்ஜிஆர் எடுத்துருவோம், அதிமுக வச்சுக்கலாமா? அதிமுக இருங்க சகோதரர், நீங்க அடுத்து பேசுங்க.
இல்லங்க நெடுஞ்செழிய அதிமுக முதலமைச்சரா அன்னைக்கு வந்து பாமக முதலமைச்சரா? அதிமுக முதலமைச்சர் தானே. ஷூட்டிங் கொடுத்தாருல்ல, 26 பேர் சாவடிச்சாருல்ல, அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர். இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா? சொல்லுங்க, பேசுங்க சார், சப்ஜெக்ட் வைஸா பேசுங்க. அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டினது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது திமுக, அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது திமுக. ஆனா நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு பேசும்போது கருத்து வேறுபாடு வருது, அவ்வளவுதான். மற்றபடி நாங்க அவங்கள மதிக்கல. இல்ல விஜயை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா முதல் ரவுண்டை முடிச்சிடலாம். இல்ல, அதாவது மக்கள் எழுச்சியா வராங்க, அவருக்காக ஒரு எஸ்ஓபி போட்டுறாங்க, அவரை பேச்சு கேட்க அலையா கூட்டம் வருது. போன வாரம் டிவியில பார்த்தேன், அந்த ஸ்ரீலீலான்னு ஒரு நடிகை ஒரு நகை கடை திறக்க வந்தது. ஏங்க என்ன மாதிரி கூட்டம் தெரியுமா அது? பார்க்கலாம், நீங்களா சகோதரர் பார்க்கல போல இருக்குது. அதை எஸ்ஓபி இவருக்கு மட்டும் போட்டுறாங்களா? அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாள் வெளியில வந்தாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று இன்னைக்கு கடலூர்ல வந்து பிரச்சாரம் கொடுத்தா கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன். எந்த அடிப்படையில் நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் பேஸா இல்ல அவரு தான் பெரிய ரசிகர்? ரஜினிகாந்தோட உங்களுக்கு ரசிகர் அதிகமா? சொல்லுங்க. ரஜினிகாந்த் உலகம் ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க. ஜப்பான்ல படம் ஓடுது, ஜப்பான்ல விஜய் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆனா நான் கேரியரை உச்சது, அது எந்த அடிப்படையில் சொல்லணும்? குறைஞ்சபட்ச எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்லுவாங்க, என் வண்டிக்கு பின்னாடி வராதப்பா. எங்கேயாவது விஜய் அந்த மாதிரி பேசின வீடியோ இருக்கா? சொல்லியிருக்காரு. வர நேற்று சொன்னாரா? தூத்துக்குள்ள சொன்னாரு, காட்டுங்க நீங்க ஆதாரத்தை. முன்னாடி சொன்னார். போன வாரம் சாப்பிட்டாரு, இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு, நாளைக்கு சாப்பிட மாட்டாரு. என்ன பேச்சு? தாவேகா கட்சி பேசுறது, நாம் தமிழர் பேசுறது, பாமக பேசுறது, அதிமுக பேசுறது, இவங்க எல்லாம் பேசுறாங்க. நான் பொய் மட்டுமே பேசுறாங்க, திமுக உண்மையை மட்டுமே பேசுது. திரும்ப அடுத்த சுற்றுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ, ஏற்கனவே நிறைய பதில் சொல்லாம இருக்கிற, அதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு மதிவாணன். மக்களரங்கம் நிகழ்ச்சியின் முதல் சுற்று காரசாரமாக கருத்தாழம் மிக்க உரைகளோடு நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது சுற்றின் முதல் பேச்சாளராக திரு ஜேம்ஸ் மார்ட்டின் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல் சுற்றுல எல்லாரும் ஆக்ரோஷமா பேசினது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். இது தொடர்கதை தான், அதாவது இது புதிதல்ல. இத்தனை வருடங்களும் இது தொடர்கதை தான். ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சொல்லி, ஒருத்தரை மாற்றி குற்றம் சொல்லி, இங்கிருந்து அங்கு கூட்டணி சென்று, அங்கிருந்து இங்கே சென்று, ஆக மொத்தத்தில் கடைசியில் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, மக்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த வாக்குறுதிகளை கேட்கிறார்கள், இந்த தலைவர்களை பார்க்கிறார்கள். ஆனால் அதுக்கப்புறமா கண்ணு கெட்டின தூரம் அவர்கள் தென்படுறதில்லை. அதனால தான் இன்னைக்கு பிரச்சார களத்தில் இந்த இரு பெரும் கட்சிகளிலிருந்து வாக்கு சேகரிக்க செல்லும் போது பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வராதிங்க எங்க பகுதிகளில்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன எதுவுமே செய்யல, ஆனா வாக்கு சேகரிக்க மட்டும் எங்களை ஒரு மிஷின் மாதிரி உபயோகப்படுத்துறீங்கன்றது நடந்து கொண்டிருக்கிறது தினமும். ஆனா உங்க தலைவர் வாக்கு சேகரிக்க கூட வர மாட்டேங்கிறாரு. அதாவது வாக்கு சேகரிக்க இல்ல, அப்படி ஒரு கண் பார்வை தெரியுது. அதாவது என்ன அப்படின்னா, ஒண்ணு இல்ல திரு ஜேம்ஸ், ஒண்ணே சின்ன குறுக்கீடு. இப்ப நம்ம நிகழ்ச்சி நடத்துற இடம் பெரம்பூர், அவர் நிற்கக்கூடிய தொகுதி தான். எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாரு, எத்தனை முறை பெரம்பூர் தொகுதியின் பிரச்சனைகளை அவர் பேசி இருக்கிறாரு? சார் பெரம்பூர் தொகுதி இருங்க இல்ல நியாயமான கேள்விதான். ஏற்கனவே இருங்க, பெரம்பூர் தொகுதியில தான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு போனாரு. நிச்சயமா எல்லா தொகுதி, அதாவது எல்லா கட்சி தலைவர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு போய் தான் ஆகணும். அதே நேரம் மற்ற தொகுதிகளுக்கும் போய் தான் ஆகணும். மீண்டும் பெரம்பூருக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். அதே போல தொடர்ந்து 5 வருடம் இந்த பெரம்பூர் தொகுதிக்காக தான் அவர் சட்டசபையில் பேச போறாருன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதனால இந்த பெரம்பூர் நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைய போவது என்பது மாற்று கருத்தில்லை. இப்போ இன்னொன்று என்னன்னா, இளைஞர்கள் நிறையா இந்த தமிழகம் முழுவதிலுமே இளைஞர்கள் நிறையா 2016 அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி போனீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃபோன் தரும், அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து அப்படின்னு. இப்போ இந்த 2026 தேர்தலில் இன்னைக்கு அந்த செல்போன்ன்றது வாஷிங் மிஷின் ஆயிருக்கு, கல்வி கடன் ரத்துன்றது திரும்ப வந்திருக்கு.
இதே திமுக அரசும் 2021 கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. அப்போ இளைஞர்கள் இதை நம்பி எத்தனை, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு 35 வயது இருக்கிறவங்க வந்து நிச்சயமா பல பேர் ஏமாந்துருக்கிறாங்க. அந்த கடனை அப்படியே வச்சு வட்டி மேல வட்டி ஆகி இன்னைக்கு குட்டி போட்டு அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுங்களா? அது எத்தனை பேருக்கு வருத்தம் தெரியுங்களா? அப்போ அந்த இளைஞர்களுடைய மனக்குமரல்களை வந்து யார் வந்து தீக்கிறது? இவங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஏமாத்துறது. நீட்டுன்றதுக்கு எத்தனை பிள்ளைகள் இறந்து போனார்கள். நாங்கள் வந்து நீட்டை ஒழிச்சிரோன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் எத்தனை குழந்தைகள் மருத்துவ படிப்புகளை வந்து இழந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் வந்து இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கு. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து எங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி பற்றி என்டிஏ, அதாவது இந்த தேர்தலே வந்து தமிழ்நாடா டெல்லியா அப்படின்றத சொல்கிறாங்க. இதே பிரச்சாரம் தான் கடந்த தேர்தலையும் நடந்தது. இங்கே வந்து வழக்காடு மொழியா தமிழை கொண்டு வந்துருவோம் எங்கே அப்படின்னா ஹைகோர்ட்டில், அதுக்கப்புறமா வந்து அரசு அலுவலகங்களில் தமிழ் வந்து அலுவல் மொழியாக கொண்டு வந்துருவோம்னாங்க. ஆக மொத்தத்தில் சொன்னது எதுவுமே வந்து செய்யலை. இன்னைக்கும் வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா தானே செய்ய முடியும். பிஜேபி ஆட்சி அதனாலதான் எம்பி தேர்தலில் என்னவோ வந்து ஒரு லைனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் 500 ரூபாய்க்கு தரோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு லைனை விட்டுட்டாங்க. என்னன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் எங்களால் இதை செய்ய முடியுன்ற வாக்குறுதியை விட்டுட்டு நாங்கள் எம்பியாக சென்ற போது நிச்சயமாக பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து நீட்டை ரத்து செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருடம் முடிந்து விட்டது. இப்படி தான் வந்து மக்களை தொடர்ந்து ஏமாத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊழல் பற்றி பழங்கால கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2021க்கு முன்னாடி திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களிடம் எல்லா அமைச்சர்களுடைய ஊழல் இதுவும் இருக்கிறது, நாங்கள் வழக்காடு மன்றம் செல்வோம், கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், தனியாக கோர்ட் அமைச்சு நீதிமன்றம் தனியாக அமைத்து இதற்கென்று நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதி வாங்கி தரோம்னு சொன்னாங்க. மறைந்த முதல்வர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இருக்கிற சதியை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றளவும் அது செய்யப்படலை. இது எப்படி தொடர்கதை ஆகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 லட்சம் கோடி இந்த திமுகவுடைய அரசாங்கத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு அவர் கவர்னர் கிட்ட கொண்டு போறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மாறி மாறி இதே கதைகள் போய்கொண்டே இருக்கிறதே தவிர, காலமும் போய்கொண்டே இருக்கிறதே தவிர, தமிழகத்தினுடைய கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறதே தவிர மாற்றம் என்பது நடப்பதற்கான வாய்ப்பு துளி அளவும் இல்லை. சவுத் இந்தியாவில் அதிகமாக இன்கம் டாக்ஸ் பே பண்றவர் வந்து யார் அப்படின்னா நடிகர் விஜய். இந்த காருக்கு வந்து வரி கட்டலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் அந்த வரி என்னன்னு சொல்லுங்களேன். அது பேர் என்ட்ரி டாக்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த காலகட்டத்தில் அது லீகலைஸ்டே கிடையாது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அதே மாதிரி 500க்கு மேல் வழக்குகள் இருக்கு. எங்க அப்படின்னா வழக்காடு மன்றத்தில். அதுல எத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கருத்து சொல்பவர்கள் எத்தனை ஐடி ரைடை இவங்க சந்திச்சிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை ஐடி ரைடு, எத்தனை இடி ரைடு. அதனால இன்கம் டாக்ஸுக்கும் ரெய்டுக்கும் வருமானத்தை தாண்டி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதற்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வருகின்றவர்கள் தெளிவாக சொன்னார்களே என்றால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஆனால் இன்று மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன பசங்க எல்லாம் வீட்டில் போய் இந்த பாருங்க தாத்தா பாட்டிகளா, இத்தனை காலமும் வந்து நீங்க ஓட்டு போட்டு எங்களை வந்து வெறுப்பேத்திட்டீங்க. இந்த முறை நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலனா உங்க கூட நான் பேச மாட்டேன்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தேர்தல் இது. நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி. நன்றி திரு ஜேம்ஸ் மார்ட்டின். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு களஞ்சியம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அனுப்புகிற போது எங்கள் தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பு, தேர்தல் நேரத்தில் இந்த தலைப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே மேடையில் பேசுகிறவர்கள் நம்ம டியூன் பண்ணி இந்த தலைப்பில் பேச விடாமல் செய்து விடுவார்கள். ஆகவே நீ வந்து நமது கட்சி குறித்த இந்த தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுகிற நமது கருத்துக்களை மட்டும் பேசு, யாருக்கும் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காதே, அவர்கள் யாரும் இந்த தலைப்பில் பேச மாட்டார்கள் என்று எங்கள் கட்சியின் தலைமையில் சொல்லி அனுப்பினார்கள். அதுதான் இங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எங்களுடைய வரைவு அறிக்கையை மதிப்புக்குரிய சகோதரி சர்மிளா அவர்கள் படித்திருக்கிறார்.
முழுதும் படித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆனால் அவர் ஒரு படித்துவிட்டு ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, முந்தைய அரசு வாங்கிய அந்த கடனை நாங்கள் கட்ட மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அது ஏற்புடையதல்ல என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக எங்கள் ஊர்ல எல்லாம் ஒருத்தன் எந்த நோக்கமும் இல்லாமல் சுயநலமாக தான் பேர் வாங்கணும், தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊரில் கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு அலைஞ்சான் அப்படின்னா அவனை நாங்கள் ஊதாரி பையன்னு சொல்லுவோம். இப்போ மக்களுக்கு அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கை நிலையிலிருந்து ஒரு படி உயர்த்துவதற்கு, அவர்களை மேம்படுத்துவதற்கு கடன் வாங்காம அடுத்த தேர்தலை குறி வச்சு கடனை வாங்கி நான் இலவசம் கொடுக்குறேன், நான் இலவசமாக பஸ் விடுறேன், நான் இலவசமாக எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசை நான் நிச்சயமாக ஊதாரி அரசுன்னு சொல்லலை. ஆனால் அது அப்படித்தான் பொருள் படுது. இப்போ நான் சகோதரி மருத்துவர் சர்மிளா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1918 இருந்து லெனின் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளாதார வல்லுநர்கள் வரை ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோட்பாட்டுக்கு வெறுக்கத்தக்க கடன் அப்படின்னு அந்த கோட்பாட்டுக்கு பேர். வெறுக்கத்தக்க கடன் என்பது ஒரு சமூக ஒப்பந்தம். அதாவது அந்த பணம் மக்களின் நலனுக்காக செலவிடாமல் ஒரு கட்சியினுடைய நலனுக்காக, அந்த கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, இலவசங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் அந்த பணம் வெறுக்கத்தக்க பணமாகும். திமுகவினரை பார்த்து நான் கேட்கிறேன், என்னன்னா நீங்க வாங்கிய கடன்ல எத்தனை விழுக்காடு உற்பத்தியில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி நீங்கள் வாங்கிய கடன் என்பது முதலீடு அல்ல. இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து செலவு, அது வந்து முதலீடு செய்யப்பட்ட பணம் அல்ல. வாங்கிய கடனை வைத்து டாஸ்மார்க்கை திறந்து வைத்து மக்களின் கல்லீரலை விற்று கட்டுவது உங்க திராவிட மாடல் பொருளாதாரமா? நான் கேட்கிறேன். அரசை நடத்தணும்னா டாஸ்மார்க் கடையை நடத்தணுங்கிறீங்க, நாங்கள் பெண்களை பாதுகாப்போங்கிறீங்க. எப்படி பாதுகாக்கிறீங்க? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் உறுதியா இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்குவது. இதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு நோயாளியை உருவாக்கி பெண்களுடைய தாலியை அறுப்பது பெண்கள் பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். நீங்க டாஸ்மார்க் கடை நடத்தினா தான் அரசாங்கம் நடத்த முடியுங்கிறீங்க, அப்படின்னா ஏன் கடன் வாங்குற? நான் கேட்கிறேன். கடன் வாங்குறது எதுக்குன்னா அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு, இந்த மக்களை வளர்ச்சி அடைய விடாமல் உங்களிடம் கையேந்தும் அடிமைகளாக இந்த மக்களை வைப்பதற்கு. தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போனா அவன் முதலாளி ஆகி விடுவான், அவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பொய் சொல்லி உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கீங்கல்ல, அதை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இதை செய்றீங்க. என் அண்ணன் சீமான் உலகளாவிய ஒரு பொருளாதாரத்தின் ஒரு புரட்சியை சொல்றார். மருத்துவர் சகோதரி அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். வெறுக்கத்தக்க கடனை இந்த உலகத்தின் பல நாடுகள், கியூபா கட்ட மறுத்தது, லெனின் கட்ட மறுத்தார், இன்னும் பல நாடுகள், அதற்கு முந்தைய அரசுகள், ஈரான் சதாம் ஹுசேன் வாங்கின கடனை அடுத்த அரசு கட்ட மறுத்தது. சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், ஐநா மன்றத்துக்கு சென்றார்கள். ஐநா மன்றம் சொன்னது, மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆட்சியாளர்கள் வாங்கி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற கடனை அடுத்த ஆட்சியாளர் கட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள். நாங்க ஒண்ணு படிக்காம வரலாறு தெரியாம எங்களுக்கு நாங்கள் பேசவில்லை. அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது என்றால், அதை விமர்சிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து படித்து விட்டு தெளிவு பெற்று அதன் பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை மறுப்பை வரலாற்று ரீதியாக நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடனை திருப்பி தருவது அறம், ஆனால் கொள்ளையடிக்க வாங்கிய கடனை திருப்பி தருவது அடிமைத்தனம். நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை.
அதனால்தான் கடனை வெறுக்கத்தக்க கடன் என்று அறிவித்து ரத்து செய்ய முடியாது, ரத்து செய்ய முடிவு செய்கிறோம். அந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். மக்களுடைய அனுமதி இல்லாமல், மக்களுடைய ஒப்புதல் வாங்காம கடனை வாங்க நீங்க எப்படி? நான் கேட்கிறேன், இந்த மக்கள் 60 வருஷமா மக்கள் இன்னும் கையேந்திரவனவனே இருக்கான், மக்கள் இன்னும் பிச்சை எடுக்கிறவனே இருக்கான். ஆனா உங்க எம்எல்ஏ இருக்காங்களா, உங்க எம்பிக்கள் இருக்காங்களா, உங்க அமைச்சர்கள் இருக்காங்களா? நீங்கெல்லாம் மட்டும் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆணிகள்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னமும் பிச்சைக்காரர்களா இருக்கிற போது நீங்கள் ஆட்சியாளர்கள் மட்டும் எப்படி 100 கோடி, 1000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடின்னு எப்படி ஆகுறீங்க? நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த அண்ணா, அதாவது திமுகவுக்கு நாற்றாங்கால் தீக்கான்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே தீக்காக்காரர்களாக இருப்பாங்க. அரசியல் பயின்று அதுக்கப்புறம் திமுகவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திமுகவுக்கு நாற்றாங்கால் அண்ணா திமுக. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். திமுக அமைச்சரவை எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 11-12 பேர் அண்ணா திமுக இருந்து வந்தவங்க தான். எங்கள் ஊர் ஐயா வைத்திலிங்கம் தொடர்ந்து அந்த அந்த ஒரத்தநாடு தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தாரு, எம்பியா இருந்தாரு. இப்போ அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிட்டாரு. இப்பவும் திமுகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு. இப்போ அண்ணா திமுகவில் பெரிய மரியாதை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவில் இருந்து வர்றவங்களுக்கு தான் மரியாதை. ஆண்டாண்டு காலமா உழைத்து கொண்டிருக்க திமுக காரன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது இல்ல. முந்தா நாள் வந்தா அடுத்த நாள் அவருக்கு அண்ணா திமுக இருந்து வந்தா சீட்டு. அப்ப அண்ணா திமுக திமுகவின் நாற்றாங்கால் தானே. அப்புறம் என்ன திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம்? எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும், எவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு மக்களை ஏமாற்றி இருந்தாலும், அவர்கள் திமுகவில் இருந்து அண்ணா திமுகவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் புனிதமடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, மந்திரி பதவி உறுதியா உண்டு. அதனால அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. யாருடைய பரப்புரை மக்களை மழுங்கடிக்காமல் சிந்திக்க வைக்குதோ, யாருடைய வாக்குறுதி மக்களை கையேந்த விடாமல் அவர்களை உற்பத்தியாளர்களாக தற்சார்பு பொருளாதாரத்தில் அவர்கள் உயர வைப்பதற்கான வழிகாட்டுதலை கொடுக்குதோ, அந்த அந்த பரப்புரை தான், அந்த வாக்குரை தான் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கின்ற பரப்புரை, மக்களுக்கான வாழ்க்கை உயர்வை முன்னெடுக்கிற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை கொடுக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும். இப்போ சீமானுக்கு காரைக்குடியில் ஓட்டு இல்லை, சொந்த வீடு இல்லை, அவர் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சீமானை நோக்கி வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான புரிதல் தெரியுமா? நான் கேட்குறேன், எங்கேயோ பிறந்து வந்த அம்மையார் சோனியா காந்தி இந்தியாவுக்கு தலைவராக இருக்கலாம். ஏன் அண்ணன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், இளையாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரணையூர்ல அவருக்கு வீடு இருக்கு. காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மா, இப்ப நான் ஊருக்கு போயிருக்கும் போது மிளகா பழம் நட்டுட்டு அம்மா எங்கடான்னு கேட்கிறேன், மிளகாய்க்கு களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் போய் மிளகா வயல்ல போய் நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு வரேன். அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடி தொகுதியில் ஏன் நிற்க முடியாது? இளையாங்குடி தொகுதியில் நிற்க முடியாது. அதனால காரைக்குடி தொகுதியில் அவர் வந்து நிற்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது. எந்த மாநிலத்தில் தமிழ் வாழணுங்கிறதுக்காக செத்து போனானோ அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட கட்சிகள் சட்டம் இயற்ற இடத்திலும் அவர்தான் இருந்தார்கள். இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியில் இருந்து தமிழை வெளியேற்றி விட்டார்கள். எனது இளைய தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிறார்கள் மொழியை பற்றி, மொழி உரிமையை பற்றி இவர்கள் பேசுவது பெரும் வருத்தம் அளிக்கிறது. என் அன்பான உறவுகளை, நாங்கள் தமிழ் மொழி மீட்சி, மொழி அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் ஒண்ணுமே இல்லை தமிழனுக்கு என்பதால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம ஒரு பயலும் பட்டம் வாங்க முடியாது என்கிற நிலையை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு களஞ்சியம். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு சூரிய பிரகாஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்புமணி அண்ணன் மீது ஒரு வழக்கு இருப்பதாகவும் அதனால் பயந்து கொண்டு பாஜகவோடு இருப்பதாகவும் ஒரு பரப்புரை சொன்னார்கள். நீங்க பாமக மேல என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க, அதை பத்திலாம் ஆர்கியூ பண்ணலாம். பயங்கிறது மட்டும் எங்களுக்கு இருக்குன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அதெல்லாம் எங்களால் கேட்க கூட சகிக்கல.
இப்போ இந்த வழக்கோட விவரங்களுக்கு போவோம். 2012ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கில் 14 ஆண்டுகளாக சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணாமல் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை வச்சது இல்லையா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அவங்க வந்து ஒரு வீடியோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணினேன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாங்க. 14 ஆண்டுகளாக அந்த வீடியோ எவிடன்ஸை அவர்கள் கொடுக்கவே இல்லை என்பதற்காக மார்ச் 16, 2026 இந்த மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா, ஒழுங்கு மரியாதை அந்த எவிடன்ஸை வைங்க, இல்லைன்னா 3 பக்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுங்க, அந்த எவிடன்ஸை வைக்க முடியாட்டி இந்த கேஸை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதுதான் இதோட கடைசி நிலவரம். திமுகவிலிருந்து பேசின தோழர் வந்து வழக்கறிஞர் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அவரோட புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன். வழக்கு எண் CRLML 44422015. திமுக சேர்ந்த தோழருக்கு வந்து அடுத்த ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த வழக்கு நிலவரத்தை பார்த்து நான் சொன்னதுல ஒரு எழுத்து ஒரு வார்த்தை பொய்ன்னு சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே ஓடி போயிடுறேன். இன்னொரு பாயிண்ட், ஒரு ஊத்தி மூட போற ஒரு வழக்கை பத்தி நான் உங்களுக்கு விவரத்தை சொன்னேன். ஊத்தி மூடிட்டதா இந்த உலகம் நம்பிட்டு, ஆனா உண்மையிலே திறந்திருக்க ஒரு வழக்கை பத்தி சொல்றேன். அது ரொம்ப பாப்புலரான 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே. 2018ஆம் ஆண்டு முதல்ல பதியப்பட்ட வழக்கு, அது நம்பர் சொல்லிடுறேன், CRLLP 185/2018. இந்த வழக்கு எப்போ திறக்கப்பட்டுச்சுன்னா 2024 மார்ச் மாதம் 22ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்திய சட்டப்படி 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதோட கடைசி ஹியரிங், அடுத்த ஹியரிங் வரப்போற நாள் சொல்றேன் கேளுங்க, 19 மே 2026, அதாவது இன்னும் 40 நாள்ல 95/2026 வர்ற மே மாசம் 19ஆம் தேதி 2G வழக்கோட அடுத்த ஹியரிங் டேட் கொடுத்திருக்காங்க. 2G வழக்கு ஊற்றி மூடப்பட்ட வழக்கு இல்ல. ஏற்கனவே திமுக கூட்டணியில விசிகாவோட வேட்பாளராக இருந்து எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய திரு SS பாலாஜி அவரோட மனைவி தான் நம்ம தோழர் ஷர்மிளா. அப்படிங்கறனால தோழருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கலங்கனால எதுவும் வருத்தப்படாதீங்க, நிச்சயமா அடுத்த முறை சீட்டு கிடைக்கும் சொல்லி என்னோட வாழ்த்துக்கள், அடுத்த முறை கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் இப்பயே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னங்க அரசியல் விமர்சகர்னு சொன்னாரு, அவங்க வந்து விசிகாக்காரங்க சொல்றீங்களே. நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க பேசும்போது அதிமுக கூட்டணியில் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா யார் சொன்னாங்கன்னு கேட்டா ஆட்டோ ஸ்டாண்டில் சொன்னாங்க, டீ கடையில் சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்கங்கிறாங்க. ஏங்க உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சொன்னது சாதாரண நாட்டில் யாரும் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. உங்களோட காங்கிரஸோட எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க, 38 தொகுதி இருக்குங்க கொங்கு பகுதியில், கொங்கு வேளாளருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலன்னு யார் சொல்றா? ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க. அருந்ததிய சமூகத்திற்கு ஒரு இடம் கூட கொடுக்கவில்லை என்று யார் சொல்றாங்க? ஜோதிமணி சொல்றாங்க. கட்சியில சேர்ந்து ஒரு நாளில் சேர்ந்தவருக்கு MP சீட்டு கொடுத்தீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு யார் கேட்கிறா? ஜோதிமணி உங்க MP கேட்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு கேள்வி, சரி வேணா விடுங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து ஜோதிமணி அவர்களே கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான MLA, MP, மினிஸ்டர், மாநில தேசிய தலைவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர எங்கேயோ காதால கேள்விப்பட்டேன் அவன் சொல்லி இவன் சொல்லி அவன் சொன்னா என்கிட்ட அப்படிங்கிற வகையில் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. ஜோதிமணி அவர்கள் இன்னும் கடுமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. சூரியபிரகாஷ், உங்களை வளர்த்து ஆளாக்குன மருத்துவர் ராமதாஸ் அவர்களை உங்களை பத்தி என்னென்ன வார்த்தைகள் சொல்றாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம இருந்தா மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் சொன்னாருங்கிறதுக்கான விளக்கங்களை நாங்கள் சொல்றோம். அது ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் வயதான உடல்நிலையின் காரணமாக அவருக்கு தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டு நானோஜெரியன் அப்படின்னு சொல்லலாம். நானோஜெனரியன் அப்படின்னா 90 வயதை தாண்டுகிறவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு காக்னேட்டிவ் எபிலிட்டி சம்பந்தமாக மருத்துவ ரீதியாக மருத்துவர் அன்புமணி நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் இறங்குறது ஒரு நாகரிகமான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை இறங்கணும்னா, கருணாநிதி சொன்னார் இல்லையா, அழகிரி அதிகாலையின் வீட்டுக்குள் வந்தான், ஸ்டாலின் இன்னும் 3 மாதத்தில் செத்து விடுவான் என்று அழகிரி சொன்னான், நெஞ்சில் இடியை இறக்கியது போல் இருந்ததுன்னு கருணாநிதி சொன்னார் இல்லையா, அந்த விளக்கத்தில் நம்ம போற மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க, அதுக்குள்ள வேணாம், நம்ம வேணாதுக்குள்ள போவேனான்னு விட்டோமே, நம்மளாம் வேணாம் தான் போறோம், நீங்களா தான் கேட்டு இழுத்து விடுறீங்க என்ன. இப்போ ஜோதிமணி அவர்கள் முக்கியமான இன்னொரு வார்த்தையை சொன்னார், அதாவது காங்கிரஸோட MP ஜோதிமணி, என்னன்னா காங்கிரஸ் தலைவர்கள் விலை பேசி விற்று விட்டார்கள், டபுள் கோட்ஸில் தெளிவாகவே சொல்றேன், காங்கிரஸை விலை பேசி விற்று விட்டார்கள் என்று ஜோதிமணி MP அவர்கள் சொன்னார்கள். இதுல காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு நடிகரின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஜோதிமணின்னு காங்கிரஸ்ல இருந்த ஒருத்தர் பிடிச்சி அவங்க சீட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணனை பேட்டி எடுக்கிறாங்க, இளைய பெருமாளுங்கிற மிகப்பெரிய போராளி வம்சத்தில் வழி வந்தவர், அவர் நம்ம குறையா சொல்லல, ஆனா அண்ணன் எதேச்சியா சொல்றாங்க, நான் காங்கிரஸ்காரங்க, விசிகால் நான் விருப்பம் பண்ண கொடுக்கல, எனக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னே தெரியலங்கிறாரு பாவம். அவர் ஒரு வெள்ளந்தி மனிதர் நிற்க வச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக போன வருஷம் 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 1,84,000 கோடியில் கிட்டத்தட்ட 1,12,000 கோடிக்கு கணக்கு இருக்கு. 72,000 கோடிக்கு கணக்கே இல்லை என்று 6 மாசமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 72,000 கோடி எங்கே போனதுங்கிற விளக்கத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கடன்களை வாங்கி எல்லா நிறுவனமும் நஷ்டத்தில் ஓடுது. மின் பகிர்மான கழகம் நஷ்டத்தில் ஓடுது, அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் ஓடுது, தொழில் வளர்ச்சி கழகம் நஷ்டத்தில் ஓடுது, வேளாண்மை வளர்ச்சி கழகம் நஷ்டத்தில் ஓடுது. தமிழ்நாட்டில் எல்லா கழகமும் நஷ்டத்தில் தான் ஓடுது. தமிழ்நாட்டில் லாபத்தில் ஓடுற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இதோடு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பாஜக பூச்சாண்டி காட்டுறாங்க, அவங்க பாஜக அதிமுக முழுங்கிடும், அதனால பயந்துட்டு தான் அதிமுக ஒரு வேலை செய்கிறாங்கன்னு. ஐயா, 12.5% ஓட்டு வாங்கின பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்தது அதிமுக. கரெக்டாக 234 தொகுதியில் 12.5%ங்கிறது 27 நம்பர் தான் வரும். கரெக்டாக தான் அதிமுக கொடுத்துருக்கு. வெறும் 8% வாங்கின காங்கிரஸுக்கு நீங்கள் 63 சீட்டு கொடுத்தீங்களே, யார் என்ன கணக்குங்க ஐயா? அப்போ காங்கிரஸுக்கு திமுக அடிமையா போலியா? இப்படிலாம் கேட்கலாம். இருந்தாலும் நீங்கள் கச்சத்தீவு வரைக்கும் எதெல்லாம் எதுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னு நம்ம போக ஆரம்பிச்சோம், நம்ம டீட்டெயிலாக போயிடும். சமூக நீதி பற்றி பேசினாங்க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்க. இந்த அறிவிப்பை வேணா அதிமுக கொடுத்துருக்கலாம், அந்த வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீடு நாங்கள் தான் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் பிச்சுட்டு போனதுக்கு திமுக ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் சொன்னது தெளிவாக சொல்லிச்சு, ரெலவெண்ட் அண்ட் பெர்டினன்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் 5 வருடமாக 2 IAS தலைமையில் நீங்கள் குழுக்களை போட்டு இன்னைய வரைக்கும் அந்த 10.5 கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே. நீங்கள் திரும்பவும் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க, நாங்கள் எப்படி நம்புறது? கேட்டால் மத்திய அரசு தான் கணக்கெடுக்கல எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஐயா, தெலுங்கானா கொடுத்துருக்காங்க, ஹரியானா கொடுத்துருக்காங்க, ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, உத்தரகாண்ட் கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில் மாநில அரசு மட்டுமே கணக்கெடுத்து கம்பார்ட்மெண்டலைஸ்ட் தனித்தனி இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களால் மட்டும் ஏன் கொடுக்க முடியல? ஒரு இடஒதுக்கீடுங்கிற சமூக நீதியை கூட மாநில உரிமையை காப்பாற்ற முடியாது. நீங்கள் எங்கிருந்து மாநில சுயாட்சியை காப்பாற்றுவீர்கள் என்பதை மட்டும் தயவு செய்து சொல்லிடுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா 10% கொடுத்துருவாங்களா? அதை கொடுத்தவர்கள் அதிமுக, அதை மீண்டும் செயல்படுத்துவோம் என்று சொல்ற எல்லா உரிமையும் அதிமுகவுக்கு இருக்கு. சமீபத்தில் சொல்லியிருக்காங்களா? அப்கோர்ஸ் எடப்பாடி சொன்னார், நீங்க பாத்தீங்களா வீடியோவை அனுப்புறவங்களுக்கு 10.5 இடஒதுக்கீடை அதிமுக வந்தால் நிறைவேற்றும் என்று எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு நான் அனுப்புறேன், 100% அனுப்புறேன். அப்போ இல்ல என்ன பிரச்சனைனா, நீங்க 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பத்த மாட்டுது. நியாயமா நாங்க திமுக பத்தி விமர்சனம் பண்ணா 7-8 மணி நேரம் தேவைப்படும். தயவு செய்து இந்த மைக்கு சேர்லாம் விட்டுட்டு போயிடுங்க. நான் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு இருக்கேன், காலையில் நீங்க எடுத்துட்டு போங்க. அண்ணன் கலைஞம் அவர்கள், நான் NTK இவங்க BCK-காரங்க, யாருங்க சாரி TVK-காரங்க, அவங்களாம இருந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. திமுக என்கிற தீய சக்தி அழிப்பதற்கு அதிமுக என்கிற சக்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடைமுறையில் சாத்தியமுள்ள ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அடைந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். இன்னும் 30 நாட்களில் தமிழ்நாடு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை சந்தித்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஊழல்களுக்கும் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் முடிவுக்கு தமிழ்நாடு உண்மையான விடியலை இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதன் மூலம் காணும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சூரிய பிரகாஷ். தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க மருத்துவர் ஷர்மிளா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய கணவருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்கல, அதனால ரொம்ப சோகத்தில் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். சோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த நாளே தலைமை கழகத்துடைய தலைமை செயலத்துக்கு போய் 8 வேட்பாளருக்கான தேர்தல் வேலையெல்லாம் அவர் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வெற்றி தோல்வியெல்லாம் எங்களுக்கு சகஜங்க. பதவிக்காக ஆசைப்பட்டு கட்சி மாறுற கூட்டம் இல்லை. நாங்கள் தொடர்ந்து 8-10 வருஷமாக ஒரே கூட்டணியில் இருந்துட்டு இருக்கோம். எண்ணம் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் இல்லை என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நீட்டை பற்றி பேசுனாங்க எல்லாரும், இங்கே ஏதோ திமுக மக்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு. உண்மையிலேயே திமுக நீட்டை ஒழிக்க எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. AK ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பிரதிநிதிகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீட் எங்களுக்கு தேவையில்லாத ஆணைன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்துக்கு அதிமுக, பாமக உட்பட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. 4 MLA-க்களை தவிர, பாஜகவுடைய MLA-க்களை தவிர எல்லாரும் ஒப்புதல் கொடுத்து ஆளுநருக்கு அனுப்புனா, ஆளுநர் அதை ரொம்ப நாள் உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பி மீண்டும் அதை நிறைவேற்றி அனுப்புனா, அதை ரொம்ப நாள் காலம் தாழ்த்தின அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தா ஆளுநர் நேராக குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்புறாரு. அப்புறம் குடியரசுத் தலைவர் அதை திருப்பி அனுப்புறாங்க. இவ்வளோ முயற்சிகள் எடுத்த திமுக மீது இவங்க குற்றம் சாட்ட மாட்டாங்க. ஆனா நீட்டை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு
நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய பாஜகவை நோக்கி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேள்வி கூட எழுப்ப மாட்டாங்க. ரகசியம் தெரியும்னு சொன்னது யாரு? அது வந்து ஏங்க, இதை வந்து எல்லா கட்சிகளும் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அதுல எனக்குமே உடன்பாடு இல்லை. அதை சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறத பல இடங்கள்ல நானே பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா அதை தாண்டி அதற்கு முயற்சி திமுக எடுத்ததா இல்லையா? ஒரு மக்களுடைய நீட் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அதற்காக ஜனநாயக ரீதியில விதின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் முயற்சி எடுத்தாங்களா இல்லையா? இதுல இவங்க பேசுறாங்கல்ல, டாக்டர் அன்புமணி அவர்கள் சமீபத்தில் பாமகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நீட்டுக்கு 7.5 உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் நாங்க நீட் விலக்கு வாங்கி கொடுப்போம். இது எவ்வளவு பெரிய அரசியல் அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. நீட் அப்படிங்கிறது ஆல் இந்தியால எல்லா மாணவர்களுக்குமான ஒரு தேர்வு. அதுல எப்படி உங்களால அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் உள் ஒதுக்கீடு வாங்கி தர முடியும்? அப்போ அந்த 7.5% மாணவர்களுக்கு உங்களால வாங்கி தர முடியும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உங்களால உங்க கூட்டணி கட்சி பாஜக கிட்ட பேசி வாங்கி தர முடியாதா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் இவங்க. அப்ப நம்மள பொய் சொல்றோம்னு சொல்றாங்கல்ல, இவங்க சொல்லக்கூடிய பொய் எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் விமர்சனம் வைக்கிறோம். நாங்க அரசியல் ரீதியா தான் விமர்சனம் வைக்கிறோம், நாகரிகமான விமர்சனம். டயர் நக்கின்னு பேசினது யாருங்க? நாம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நாகரிகம் கருதி சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் இது சரியில்லை, அது சரியில்லை, இவ்வளவு ஊழல் நடந்துச்சு, அவ்வளவு ஊழல் நடந்துச்சுன்னு. ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க? ஒன்றிய அரசை நோக்கி நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை பேசணுங்கிறதுக்கு தானே அனுப்புறாங்க. அன்புமணியோட அட்டெண்டன்ஸ் என்ன தெரியுமா? பாராளுமன்றத்துல இருக்கிறதுலே கம்மி 15% அட்டெண்டன்ஸ். பாராளுமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னா நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி அண்ணன் களஞ்சியம் அவர்கள் பேசினாரு, பட்ஜெட்ல எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வெறும் பட்ஜெட் அறிக்கையை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஒரு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ₹1 அந்த ₹1 எவ்வளவு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றாங்க, எவ்வளவு நலத்திட்டங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பட்ஜெட்ல இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையா உட்காந்து படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சொன்னாரு, எங்களுக்கு உலக அரசியல்லாம் தெரியும், அமெரிக்கா பாத்தீங்களா, அர்ஜென்டினாவை பாத்தீங்களா, கிரீஸை பாத்தீங்களா, ரஷ்யாவை பாத்தீங்களா, எத்தனையோ நாடு கடன் கட்டாம இருந்திருக்கு அப்படின்னு. கடன் கட்டாம இருந்த நாடுகளோட நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்களுடைய கரன்சி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, கிரெடிட் ரேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, வெளிநாட்டு முதலீடுகள் வரல, விலைவாசி உயர்வு, கடுமையான விலைவாசி உயர்வு. இதனால மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கடைசியில வேற வழியே இல்லாம வாங்குற கடனை திருப்பி கட்டினது தான் அந்த நாடுகளோட வரலாறு. நீங்க எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான இந்த முடிவுகள்னால பாதிக்கப்பட போறது நீங்க கிடையாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். நாளைக்கு தமிழ்நாட்டோட கடனை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ பேசும்போது சில விஷயங்களை கொஞ்சம் பொறுப்போட பதிவு பண்ணணும். அப்புறம் அக்கா நிர்மலா பெரியசாமி அவர்கள் வந்து பேசினாங்க, ஊழல் ஊழல் அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் பேசி இருக்கிறாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பினாரு, அது மூலமா ஆட்சியை பிடிச்சி 5000 கோடி சம்பாதிக்கலாம்னு பிளான் போட்டாரு அப்படின்னு இன்னைக்கு பேசி இருக்கிறாரு செங்கோட்டையன். அப்ப நாம சொல்லலாமா ஏதோ ரகசிய டீலிங் சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசலாமா? அதே மாதிரி தோழர் கேட்டாரு, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஏன் முதல்வர் பேசுறாரு, முதல்வர் ஏன் திசை திருப்ப முயற்சி பண்றாரு? ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1 man equal to 1 vote, 1 vote equal to 1 value. நாம சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நமக்குள்ள ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனா போலிங் பூத் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் ஒரே வேல்யூ தான். உங்க ஓட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு என்னுடைய ஓட்டுக்கும் இருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைக்கல. அத ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணும், அது நம்மளுடைய பண்புகளா இருக்கணும், நம்மளுடைய மாண்புகளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். கூட்டணி தத்துவம், கூட்டணி ஆட்சியை பத்தி எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு பேசுறாரு, இன்னைக்கு பேசியிருக்காருங்க. ஒன்றிய அரசோட நம்ம அனுசரணையா போனோம், அப்படி போனாதான் நமக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும். கார்ப்பரேட்டுக்கு 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜல்ஜீவன் திட்டத்துக்கோ இல்ல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கோ இல்ல குழந்தைங்க படிக்கக்கூடிய சமகிர சிக்ஷா அபியானுக்கோ காசு கொடுக்க இவங்களுக்கு துப்பு இல்ல.
இவங்க பிடிச்ச இவங்களுடைய கொள்கைக்காக எந்த சமரசமும் பண்ணாம அந்த காசை வந்து பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. இதை என்னைக்காவது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி கேள்வி கேட்டிருக்காரா? ஒத்துமையா போனோம், அனுசரிச்சு போனோம். அவங்க கிட்ட எதுக்குங்க நாம கெஞ்சி நிக்கணும்? நாம கொடுக்கிற வரி பணத்துல தான் ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுக்குது. அவங்களுக்குன்னு தனியா வரி வருவாய்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம உரிமைக்காக நாம ஏன் கையேந்தி நிக்கணும்? அரசியல்ல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் தெளிவு இருக்கிறவங்களுக்கு, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசுறவங்களுக்கு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்க எதிர்காலம் 5 வருஷத்தை யாருக்கிட்ட ஒப்படைக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். அந்த எதிர்காலம் செக்யூரா இருக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் ஷர்மிளா. தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஊழலை பற்றி பேச நான் கம்மன் இருந்தாலும் பேசாம விட மாட்டேங்கிறீங்க. 30,000 கோடியை சம்பாதித்து வைத்துக் கொண்டு ஊழலில் என்ன செய்வதென்று தடுமாறுகிறார்கள் முதலமைச்சரின் குடும்பத்தினர் என்று சொல்லது நாங்கள் யாரும் அல்ல, உங்கள் அப்போதைய then finance minister, ஒரே ஒரு நல்ல மனிதன் திமுகவில், PTR பழனிவேல் தியாகராஜன். பொய்யா நாங்க சொன்னோமா? அடுத்து 1,86,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஹிமாலய ஊழல், அதில் சம்பந்தப்பட்ட அன்பு சகோதரர் தி இன்டலெக்சுவல் என்று பெயர் வாங்கிய உங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராசா என்ன சொன்னார்? இப்போ அதே மாதிரி ஒரு தொலைபேசி உரையாடல் என்ன சொல்லியிருந்தார்? நான் 1 ரூபா வச்சுக்கிட்டேனா அந்த படத்தை எல்லாம் வாங்கின படத்தை அப்படியே கொண்டு போய் ஸ்டாலினுக்கு தானே கொடுத்தேன், அவங்க வீட்டுக்கு தானே. இப்ப ரேடுக்கு வந்தாங்களே 1 ரூபா என் வீட்டுல எடுத்தாங்களா? ஸ்டாலின் அவர்களை என்ன சொன்னாங்க முதலமைச்சரை? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு ஏதாவது இங்கிலீஷ் தெரியுமா? யார் சொன்னா? உங்க கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர். அவர் அதை பொய்ன்னு மறுக்கிறாரு. யார் எப்படி பொய்ன்னு மறுப்பாரு? நம்ம தான் கேட்கிறோம் இல்ல. நம்ம வந்து அதை குறிப்பிட்டு எங்கள் அண்ணன் அதுவும் மறைந்த தலைவர் பெரியவர் கருணாநிதி அவர்களை இவங்க வந்த வீட்டு சிறையில வச்சிருந்தாருன்னு அவர் சொல்றார். அது எப்படி? அப்படி பார்த்தா 30,000 கோடி பத்தி சொன்னது கூட போன் தான். நமக்கு தெரியாதா ராசாவுடைய வாய்ஸ் என்னன்னு? எங்க அம்மாவுக்கு தெரியலீங்க. உங்களை மாதிரி SR பாலசுப்ரமணியம் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் அப்பொழுதே சொன்னாராம், இதை ஒரே ஒரு இதுல சட்டப்பேரவையிலேயே இதை இல்லாமல் செய்து கொள்ளலாம் என்று. எங்கள் அம்மா இல்லை, நான் சந்திக்கிறேன், நீதிமன்றத்தில் சந்தித்து விடுதலை பெற்று வெளியே வருவேன் என்று சொன்னாங்க. சொன்னவங்களுக்கு அது முடியல, கடைசி வரை அதை இழுத்துக்கொண்டே போய் அவர்கள் அந்த வேதனையிலேயே மனம் குமைந்து உண்மையிலேயே அவர்கள் மரணத்துக்கே, எங்கள் அம்மாவின் மரணத்துக்கே காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த பொய் வழக்கு. நான் குற்றம் சொல்றேன், நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் OPS பத்தி, இங்க இருந்து போனவங்களை பத்தி பெரிய கவலை சகோதரருக்கு. நாங்க பேசலாமா? கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் அழகிரி ஆயிற்றே, அவரும் ஒரு நல்ல மனிதர், அவரும் ஒரு கொஞ்சம் வெள்ளந்தியான மனிதர் தானே. அவரும் மத்திய அமைச்சரா அப்பா இருந்த காலத்துல அவருக்கு எல்லாம் கிடைச்சது இல்ல. இன்னைக்கு இருக்கடம் தெரியாம மதுரையில் இருக்காரா சென்னையில் இருக்காரான்னு தெரியலையே. அவர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, நாங்க பேச மாட்டோமா? கனிமொழி கூட இந்த தடவை மாநில அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களாமே. ஆனா நீங்க உங்க உடலை அப்படின்னு உங்க மகனுக்கு ஆபத்தாகி விடும் என்று நீங்கள் விடவில்லை என்று சொல்கிறார்களே, அதை பற்றி நாங்கள் பேசலாமா? இப்ப ராசா பேசுறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல அதே காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? எல்லாமே இவங்க மாணிக்கம் தாக்கூர் இவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, இவர்களை தேவையில்லாத சுமையாக திமுகவை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாரே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் நிறுத்தா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஏராளம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஊழலை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. என் பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி நாங்க பேசக்கூடாதா? நீங்க சொல்றீங்க குடியாத்தம் தெய்வ செயல். யாரு? திமுக நிர்வாகி தன் மனைவியை அந்த பெண்ணை ஏமாற்றித்தான் திருமணம் செஞ்சிருக்கார். அந்த மனைவியை திமுக நிர்வாகிகளுக்கு விருந்தாக்குவதற்காக, தம்பிகளா மறந்துடாதீங்க,
திமுக உங்க அக்கா தங்கச்சிய அண்ணன் பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க உறவு பொண்ணுகளை அப்படி பண்ணா எப்படி இருக்கும்? திமுக நிர்வாகி ஆரப்பாக்கத்துல ஒரு 8 வயசு குழந்தை, யார் அந்த சாருன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சது. அது அந்த சார் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அத பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டவரும் உங்கள் திமுக நிர்வாகி சம்பந்தப்பட்டவரும் உங்கள் இதுல பெரிய பொறுப்புல இருக்கார். திமுகவுல அமைச்சராக கூட இருக்கலாம், அமைச்சராக இருப்பவர் என்று சொல்கிறார்கள். நீங்க கேட்கிற நியாயமான கேள்வி. ஆனா உங்க கட்சியை சார்ந்த திரு சி.வி. சண்முகம் எனக்கு நயன்தாரா வேணும்னு பேசுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஜாலியா ஒரு கமெண்ட் பண்றதுக்கும் ஒரு பெண்களை மாரபங்கப்படுது என்ன தம்பி இது? என்ன கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில 2.5 வயசு குழந்தைய ரேப் அண்ட் மர்டர், 2.5 வயசு குழந்தை. ஒரு தாயாக ஒரு பெண்ணாக எனக்கு அப்படி ஒரு வெறி வருது. அதை போலத்தான் அத்தோடு அதை நினைச்ச விளாத்தி குளத்துல 17 வயசு பெண் குழந்தை. எல்லாம் நினைச்சு பாருங்க தம்பி, எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. 17 வயசு உங்க வயசுல உங்களை விட 1-2 வயசு சின்ன பொண்ணு போய் இயற்கை உபாதை கழிப்பதற்காக கிராமத்துல வெளியில போன குழந்தைய அதுவும் ரேப் அண்ட் மர்டர். அத போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா அந்த இடத்துல அங்க போலீஸ் வந்து அசால்ட்டா அசங்கமா பேசியிருக்காங்க. எங்காவது இருப்பா போய் பாருங்க, தவறாக பேசி இருக்கிறார்கள். அந்த எல்லா குடும்பமே ஊரே திரண்டு வந்து சண்டை போட்டதுக்கு அதுக்கப்புறமா ஒரு நடவடிக்கை. யாராவது இவங்க யாரையாவது கைது பண்ணா கூட பயமா இருக்கு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நமது தமிழக காவல்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் வைத்துக் கொண்டு தனது நிர்வாக திறனற்ற போக்கால் அவர்களை மிக கேவலமான நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அன்பு தம்பிகளே, இங்க நிறைய பேர் தம்பிகளாக இருப்பதால் சொல்கிறேன், சின்ன தம்பிகள் தயவு செய்து புரிந்து வாக்களியுங்கள். அண்ணா திமுக பத்தி சொன்னா உடனே இப்ப வருவர் வந்து பொள்ளாச்சி சம்பவம் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆம், உடனடியாக அதில் சம்பந்தப்பட்ட ஒரே ஒருவன் அண்ணா திமுகவை சேர்ந்த நிர்வாகி சின்ன போஸ்ட்ல இருந்தார். அவர்கள் அப்பவே வெளியில அனுப்பிச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு கைது பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். அவர் மேல கூட அப்படித்தான் கொடநாடு கொலை வழக்குன்னாங்க. அவரையும் கேஸ் போடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சந்திச்சு அதிலிருந்து குற்றமற்றவராக வெளியே வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். எங்கள் அண்ணனே ஹீரோ, the real hero in politics in தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அரசியலின் உண்மை கதாநாயகன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி நிர்மலா பெரியசாமி. தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு மதிவாணன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். பரமா, தயவு செஞ்சு படிச்சிடுறா, இல்லைன்னா வீணா போயிடுண்டா எல்லாம். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. நான் என்ன கேட்டேன், எங்க கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் மேல யார் மேலேயாவது ஊழல் வழக்கு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? சொல்லலை. அதுக்கு அடுத்தது உங்க கட்சி மேல இருக்கிறவங்க மேல ஊழல் வழக்கு இருக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன தண்டிக்கப்பட்டாங்கன்னு யாரை சொன்னேன்? அம்மையாரை மட்டும்தான் நான் சொன்னேன். வேற யாரையாவது நான் சொன்னேன்னா நான் போய் சொல்ல திரும்பவும். நீங்க என்ன பண்றீங்க? பதில் சொல்றேன்றது தப்பா பதில் சொல்றீங்க. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு கல்வியில நம்பர் 1, உயர்கல்வியில நம்பர் 1, பொருளாதாரத்துல நம்பர் 1, உற்பத்தி துறையில நம்பர் 1, சமூக மேம்பாட்டில் நம்பர் 1, வறுமை ஒழிப்புல நம்பர் 1, தகவல் தொழில்நுட்பத்தில் நம்பர் 1, ஆட்டோமொபைல்ஸ்ல நம்பர் 1, செமிகண்டக்டர்ல நம்பர் 1, தோல் உற்பத்தியில நம்பர் 1, முதலீட்டு ஈர்ப்புல இருந்து எல்லாத்திலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. உயர்கல்வியில நம்பர் 1னா பெண்கள் அதிக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகப்படியான வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன். வர இப்ப அதுக்கு அடுத்தது அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்ன பிரச்சனைனா, ஒரு தனி மனிதன் செய்யற ஒரு தப்பையும் ஒரு அரசாங்கம் பண்ற தப்பையும் பொது வெளியில எப்படி இவங்க சமநிலையில சகோதரி கேட்டதையே நான் திரும்பி கேட்கிறேன். எவனோ ஒருத்த கொழுப்பு எடுத்துன்னு போய் செஞ்ச தப்பு அரசாங்கத்தோட தப்பு. அப்போ மகாமகம் குளத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 40 பேர் செத்தாங்கல்ல, அது எந்த கணக்குல எழுதுறது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஒரு முதல்வராக இருந்த பதவியில் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு அவரு? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது தனி மனித தவறா அரசாங்க தவறா? சரி,
பாத்தீங்களா, நீங்க பேசும்போது நான் அமைதியா தானே இருந்தேன். எல்லா பிரச்சனை ஒருத்தர் பேர் சொல்லி ஆட்சி நடத்துறீங்க. அம்மையார் பேர்ல கொடநாடுன்னு ஒரு இடம், அந்த இடத்த அவங்க வந்து முகாமலுகமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. 2 நாள் கழிச்சு ஒரு விபத்து நடக்குது. 3 நாள் கழிச்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நடந்தது? 3 வாட்சை திருடுறதுக்காக நடந்தது. ராஜேஷ்குமாரோட கிரைம் நாவலே தோத்துரும். கொடநாடு வழக்கை பத்தி படிச்சீங்கன்னா யாரோட இடம்? அது அம்மையார் ஆட்சி செஞ்ச இடம். இப்ப இது தனி மனித தவறா அரசாங்க தவறா? நீங்க தனி மனித தவறு எல்லாத்துக்கும் அரசாங்க காரணம். அரசாங்கம் பண்ண தவறெல்லாம் தவிர்த்து போற முடிவு பண்ணா எப்படிங்க? ஆனாலதான் உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். தயவு செஞ்சு புரிஞ்சு, எதனால உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நடிகர் கட்சிக்கு வரணும். அவர் என்ன சொன்னாரு போகும்போது? என் பேர் சொல்ல மாட்டீங்களா? புரியல. என் பேர் சொல்ல மாட்டீங்களா சார்? அவர் இன்னைக்கும் நடிக்கிறாரு, இன்னைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அவர் நடிகர் தானே. பெரம்பூர்ல நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்றாருங்க. உங்களால ஓ, பெரம்பூர்ல பெரம்பூரோட தேவை என்னன்னு தெரியுமா? பெரம்பூர்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னைக்கு வளர்ச்சி நிவாரண நிதியா எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னை மழைன்னு வந்தா இங்கேயே பிறந்து தலைமுறை நாங்க இருக்கிறோம். இந்த ரோட கிராஸ் பண்ண முடியாது. பெரம்பூர் மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? வேசார்படி மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? ஏழ்நகர் கொடுக்கப்பட்ட மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? தனியார்பட்ட மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? இன்னைக்கு கணேசபுரம் மேம்பாலத்தை யார் கட்டின்னு இருக்கிறது? என்னப்பா செஞ்சீங்க நீங்க இந்த தொகுதிக்காக? என்னங்க பேச்சு? இன்னைக்கு வந்து எத்தனை வீடு? 1000 வீடுக்கு மேல நாங்க கட்டுறோம். நீங்க 1000 வீட்டுக்கு மேல புதிய வீடு கட்டுறோம். அந்த வீடை ஷிஃப்டிங் பண்றதுக்காக அதிமுக ஆட்சியில 8000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு 24000 ரூபாய் கொடுக்குறோம். 3 மடங்கு உயர்த்தி கொடுக்குறோம். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க முடிவு பண்ணுவோம். ஒருத்தர் பனையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வருவாரு, நேரா முதலமைச்சர் ஆவாரு. நாங்க உட்காந்துக்கணுமா? இல்ல என்ன பேச்சு இது? ஏன் நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க எனக்கு புரியல. அப்போ ஒரு படத்துல காமெடியா வரும், ஐயா இந்த சைடு ஹீரோ அண்ணன் தம்பி ரோலு அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல நடிச்சா ஹீரோ தான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஆனாவுனா எம்ஜிஆர் கிட்ட போயிடுறது, ஆனாவுனா கேப்டன் கிட்ட போயிடுறது. நான் கேட்கிறேன், கேப்டனோ இல்ல எம்ஜிஆரோ, எம்ஜிஆரோட வரலாறு தயவு செஞ்சு படிங்க சார். காங்கிரஸ்ல இருக்காரு, திமுக வராரு, எம்எல்சி ஆகுறாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆகுறாரு, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எங்க கட்சிக்கு பொருளாளர் ஆகுறாரு. எங்க கட்சியில இருந்து அதுக்கப்புறம் போய் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தாங்க முதலமைச்சர் ஆனாரு. இடையில திண்டுக்கல் இடைத்தேர்தல நின்று ஜெயிச்சாருங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்த ஏங்க நிக்கல? ஏன் எம்ஜிஆர் முன்னுதாரணமா எடுத்துக்க வேண்டியதானே? என்ன நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட எடுத்துப்பீங்க, தேவையானதெல்லாம் கேப்டன் கிட்ட எடுத்துக்கணும்னா உங்களால முடியாது. ஆனா அவனா கேப்டன் கிட்ட போயிடுறீங்க. இதே கூட்டம் நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசனுடைய மரணத்துல கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த மரணத்தை எடுத்தார். களத்துல வேட்டி கட்டின்னு இறங்கினாரா இல்லையா? நடிகர் விஜய் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்படி மட்டும் அவர் செஞ்சுட்டாருன்னா நான் விவாதத்துக்கு வரத்தை விட்டுறேன். அவர் சொன்னார் இல்ல நான் விவாதத்துக்கு நான் விட்டுறேன். அதெல்லாம் நடக்காத காரியங்க. சும்மானா ஏதோ படம் ஓடுது. சுதாகருக்கு ஓடாத படமா? நடிகர் சுதாகர் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருக்காரு சுதாகர்? 4 படம் ஃபிளாப் பண்ணா வீட்ல தான் படுக்கணும். சுதாகரன் விஜய் ஒண்ணாங்க என்னங்க? அன்னைக்கு சுதாகர் தாங்க பெரிய ஆளு. 75ல 80ல அன்னைக்கு சுதாகர். சகோதரர் வந்து அண்ணன் உதயநிதியை பத்தி பேசுறதுனால சொல்றேன். அண்ணன் உதயநிதி 2011 இருந்து தேர்தல் அரசியல் இருக்கிறார். நான் சொல்றேன், நான் நிரூபிக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? இல்லைன்னு என்ன பேச்சு இது? நான் கேட்கிறேன், அப்ப வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தப்போ அன்புமணி ராமதாஸ் எங்க இருந்தாரு? நான் தான் சொல்றேன், சப்ஜெக்ட பேசிட்டு முடிச்சேன். வரங்க அந்த தேர்தல் அரசியல் பேசுற நீங்க பசுமை தாயகன் போறீங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருக்க. ஏன் நீங்க இவ்வளவு பதறீங்க? வெளியே வந்துரும் பாக்குறீங்களா? வெளியே வரும் பாக்குறீங்களா? வெளியே வந்து நினைக்கிறீங்களா? நான் நிறைய சொல்றேன். வெளியே வந்து சபாநாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? சபாநாகரிகன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு பேசும்போது அமைதியா தானே இருந்தேன். ஒரு லைன் குறுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க யாரு வேணா, நான் குறுக்கில்ல. ஏன்னா எனக்கு சரக்கு இருக்கு, என்கிட்ட பேசுற விஷயம் இருக்கு, உங்ககிட்ட விஷயம் இல்ல. ஆனால
நான் இன்னும் பேசுவேன். அப்படிலாம் பேசணும்னா ஏக நடராஜனை பேசணும், வன்னியடிகளாரை பத்தி பேசணும், பூத்த அருள்மொழித்தேவனை பத்தி பேசணும், அவங்களாம் பாவம் என்ன நாங்கன்னு பேசணும், அப்புறம் எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கும். வேண்டாம். அதனால நீங்க இந்த தேர்தலில் கூப்பனா 1000 ரூபாவா அப்படின்னு இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 2 கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டை காப்பாற்றுற ஒரு கூட்டணி. மக்கள் நல திட்டத்துக்கு ஓட்டா, துரோகத்துக்கு ஓட்டா, இவ்வளவுதான். ஒரே நிமிஷம், லாஸ்ட் 30 வினாடி. இல்லம் தேடி கல்வியிலிருந்து மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து காலை சீட்டு திட்டத்திலிருந்து மகளிர் விடியல் பயணத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து தோழி விடுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து காலை சீட்டு திட்டத்திலிருந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். நிக்க வச்ச வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிஜேபி அதிமுகவுடைய மக்கள் விரோத கூட்டணி தான். இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கான தேர்தல் தான் 4ஆம் தேதி நம்ம பார்க்க தான் போறோம். யாரு வெற்றி பெறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா முடிவெடுத்திருக்காங்க. 221 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற போகுது. நன்றி திரு மதிவாணன். மக்களரங்கம் நிகழ்ச்சியின் 2 சுற்றுகளும் காரசாரமான கருத்துக்களால் நிறைந்திருந்தது. இங்கு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை கடந்து தொலைக்காட்சி வாயிலாக வலையொலி வாயிலாக பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களின் மனத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்கள் இந்த மேடையிலிருந்து இந்த மேடையின் விருந்தினர்களின் கருத்துக்களின் மூலமாக தெரிந்திருக்க ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. பரப்புரை முதல் வாக்குறுதிகள் வரை மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துவது யார்? தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மக்கள் விரோத பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த கூட்டணியின் குரலாக உள்ளது. அந்த குரலை மக்கள் எப்படி எடை போட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழும்போது நிச்சயம் மக்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் எங்களுக்கான ஆதரவை தெரிவித்து அந்த குரலை பிரதிபலிப்பார்கள் என்ற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். அதிமுக தரப்பில் இருந்து மக்களுக்கான அரசியலை நாங்கள் தான் முன்னிறுத்துகிறோம், நாங்கள் தான் பிரதிபலிக்கிறோம். வெறும் தமிழ்நாடு டெல்லிக்கு இடையிலான தேர்தல் என்று மடைமாற்றம் இல்லாமல் நடக்கக்கூடியது மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எது முக்கியமான விஷயம், யார் ஆட்சியில் அமர வேண்டும், யார் ஆட்சியில் அமர்ந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியும். ஏற்கனவே அதை செயல்படுத்திய வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த முறை ஆட்சிக்கு வருவோம், மக்களின் நம்பிக்கையை பெறுகிறோம், மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்துகிறோம் என்பது அதிமுக அணியின் குரலாக இருக்கிறது. மக்களுக்காக மட்டுமல்ல, மண்ணுக்காகவும் மலைகளுக்காகவும் அனைத்து உயிரினங்களுக்காகவும் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. எனவே வழக்கமான இந்த அரசியல் தேர்தல் அறிக்கைகளை கடந்து செயல்பாட்டு வரைவோடு மக்களை இந்த முறை அணுகுகிறோம். 15 ஆண்டு உழைப்புகளுக்கு உரிய ஊதியம் இந்த சட்டமன்ற தேர்தல் களத்தில் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் தமிழர் வெளிப்படுத்துகின்றனர். அவற்றை கடந்து விஜய் என்ற ஒற்றை சொல் ஒரு மந்திர சொல் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. எனவே எதிரணி தரப்பில் இருந்த வீட்டில் இருந்தும் எங்களுக்கு விசில் சத்தம் காதை பிளக்கக்கூடிய அளவிற்கு ஆதரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே மக்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் பெற்றிருக்கின்றனர். அது இந்த தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் என்ற நம்பிக்கையை தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து நாம் பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 4 முனை தலைவர்களும் தங்களுடைய பாணியில் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். வான்புகழ் வள்ளுவரின் கூற்று ஒன்று இருக்கிறது, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்பதுதான். அத்தகைய 4 உயரிய எண்ணங்களை கொண்ட பண்பு நலன்களை கொண்ட 4 முனை தலைவர்களில் யார் முந்தி நிற்கிறார்கள், அவர்கள் மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறார்களா, அதற்கான பதில் எப்படி கிடைக்கப் போகிறது என்பது இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக நமக்கு தேர்தல் வாக்குப்பதிவின் மூலமாகவும் அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக வாக்குப்பதிவு எண்ணிக்கையின் மூலமாகவும் தெரிய வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிறைவான மக்களரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வந்திருந்த விருந்தினர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா.